அன்பானவர்களே, இந்த மாலவிலையில் இந்த நியூ பாக்ரூட் லே அவுட் இந்த தெருவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை உங்களுக்கு சொல்வதற்காக அகாப்பே பைபிள் திருச்சபையின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த சிலுவை தியான கூட்டத்திற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று நிறைய பேர் நீங்கள் வந்திருக்கிறீங்க. வந்த அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த மாலை வேளையில் உங்களை நாங்கள் சந்திக்க விரும்பின ஒரே ஒரு காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நேசிக்கிறார் அப்படின்ற செய்தியை உங்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். சொல்லுங்கள், யார் உங்களை நேசிக்கிறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இந்த உலகத்தில் நம்மளை யார் நேசிக்காம போனாலும் நம்மை கடைசி வரைக்கும் அவருடைய உண்மையான அன்பினால நம்மை நேசித்து நம்மை அரவணைத்து நமக்காக யாவையும், அதாவது மனுஷனால செய்ய முடியாத எல்லாத்தையும் நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்தார் அப்படின்ற நற்செய்தியை உங்களுக்கு இந்த மாலை வேளையில் நாங்கள் சொல்ல வந்தோம். எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் போட்ட நாடகத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் நிறைய பேருடைய கதாபாத்திரம் வந்துச்சு. ஒருத்தன் போதைப் பொருள்களுக்கு அடிமையாக நிம்மதியையும் சமாதானத்தையும் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் தேடி நாசமான ஒரு சில பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்க. அதில் இன்னொரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில அன்பை தேடி மனித அன்புக்கு பின்னாடி போய் அது தோற்று போகும்போது வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தவறான முடிவுகளுக்கு எடுக்க சூழ்நிலைக்குள்ள போய் அவன் வாழ்க்கையை அப்படி நம்ம பார்த்தோம். இன்னொரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு காண்பிக்கப்பட்ட அன்பை அவனால் உணர முடியாதபடி கடைசியில் அவனுக்கு இருந்த அந்த உறவை அவன் என்ன செஞ்சான்? இழந்தான். இந்த உலகத்தில் கவனிங்களேன், எல்லாருமே அன்புக்காக தான் ஏனிக்கிறோம். இந்த உலகத்தில் எல்லாருமே யாரோ ஒருத்தர் நமக்காக இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சால் அது நமக்கு சமாதானத்தை கொண்டு வருது, கொஞ்சம் ஒரு நிம்மதியை கொண்டு வருது. அப்போ இந்த உறவை, இந்த அன்பை தேடி அலைகிற மனுஷங்க அது கிடைக்காத சூழ்நிலையில் வாழ்க்கை இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தவறான முடிவுகள் எடுத்திருப்பாங்க. விளையங்க இந்த பாக்லூர் லே அவுட்டில் இது எனக்கு ஒன்றும் புதுசான ஒரு இடம் கிடையாது. கடந்த 30 வருஷமாக நாங்களும் இதே ஏரியாவில் பக்கத்தில் அங்கங்கே தான் இருக்கிறோம். இந்த பாக்லூர் லே அவுட்டில் நிறைய தடவை நான் சின்ன பையனாக இருக்கும் போது என்னுடைய தகப்பன் தாயோட தெருவாக சென்று நிறைய பேருடைய வீடுகளை சந்தித்து இந்த பாக்லூர் லே அவுட்டில் இருக்கிற பிரச்சனைகள், நிறைய பேர் கடந்து செல்லுகிற வாழ்க்கையின் அனுபவங்கள், இதெல்லாம் நன்றாக அறிந்தவனா. நிறைய பேர் காதல் தோல்வியில் வாழ்க்கை இழந்தவங்க இதே பாக்லூர் லே அவுட்டில் இருக்கிறாங்க. காதலில் தோத்து போய் விஷம் குடிச்சு அல்லது தண்டவாளத்தில் போய் தலையை கொடுத்து நிறைய இளம் பிள்ளைகள் வாழ்க்கையை இழந்த குடும்பங்கள் இதே பாக்லூர் லே அவுட்டில் இருக்குது. நிறைய பேர் குடி பழக்கத்திற்கு அடிமைகளாக இருக்கிறவங்க இந்த பாக்லூர் லே அவுட்டில் இருக்கிறாங்க. அப்படி வாழ்க்கையில் நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேடி நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில், இந்த லெந்து காலங்களில் உங்களுடைய எல்லா தேடல்களுக்கும், உங்களுடைய எல்லா ஏக்கங்களுக்கும், உங்களுடைய எல்லா கண்ணீருக்கும் ஒரே விடை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அப்படின்ற சத்தியத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் நியூஸ் பேப்பர் வாசித்துட்டு இருந்தேன். வெளிநாட்டில் மார்ச் 2ஆம் தேதி ஒரு ஹாஸ்பிட்டல் முன்னாடி ஒரு பேக் இருந்திருக்கு. கவனிங்க, அந்த பேக் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி, இப்போ வெளிநாட்டில் இப்போ பனிக்காலம், ரொம்ப குளிராக இருக்கும். அதாவது இப்படிப்பட்ட ஜாக்கெட் கோட்டெல்லாம் போட்டுட்டு போனாலுமே அந்த குளிரை, அந்த பனியை உங்களால தாங்க முடியாது. இதுக்கு மேலே இன்னொரு கோட், அதாவது முட்டி வரைக்கும் தொங்கும். அவ்வளோ பெரிய கோட்டு போட்டாதான் உங்களால் என்ன செய்ய முடியும்? வெளியில் நடக்க முடியும். அப்படிப்பட்ட பனிக்காலம். இப்போ நமக்கு இங்கே சம்மராக இருக்கும் போது வெளிநாட்டில் அவ்வளோ மோசமான பனிக்காலம். அப்படிப்பட்ட பனிக்காலத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் முன்னாடி ஒரு பேக் இருந்திருக்கு. என்னன்னு போய் பார்த்தா அந்த பேக்குக்குள்ள ஒரு 2 வயசு குழந்தை. எத்தனை வயசு குழந்தை சொல்லுங்க? வாய்த்தரன்னு சொல்லுங்களேன். 2 வயசு குழந்தை, 2 year old. அந்த குழந்தை எப்போ கொண்டாந்து அங்கே வச்சாங்கன்னு தெரில. நைட்டு முழுசும் அந்த குழந்தை அந்த ராத்திரி பெய்கிற பனியில் முழு இரவும் அந்த பனியில் அந்த குழந்தை இருந்து அந்த குழந்தை கத்துறது கூட யாருடைய காதில் என்ன செய்யலை, விழலை.
காலையில் அவங்க அந்த குழந்தைய தூக்கி எடுக்கும் போது கவனிங்க, அந்த குழந்தைக்கு கொஞ்சம் உயிர் இருந்துச்சு. உடனே உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள தூக்கிட்டு போய் அவங்களால எவ்வளோ சிகிச்சை கொடுக்க முடியுமோ அவங்க கொடுத்து பார்த்தாங்க. ஆனால் அந்த குழந்தைய அவங்களால என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. இந்த குழந்தை நைட்டெல்லாம் இந்த பனியில் எங்க இருந்திருக்கே, இது கத்தி அழுது இருக்குமே, யாருக்கும் இந்த சத்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒருத்தர் விசாரிச்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தை செத்துருச்சு. பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அந்த குழந்தைய டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போது தான் கண்டுபிடிச்சாங்க அந்த குழந்தை ஒரு ஊமை குழந்தை. என்ன சொல்லுங்க? ஊமை குழந்தை. எங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி இந்த காட்சியை கொண்டாங்க. ஒரு ஊமை குழந்தை, அந்த குழந்தையால பேச முடியல. அந்த குழந்தைக்கு எவ்வளவு வயசு? 2 வயசு. அந்த குழந்தை ஒரு ஊமைனாலோ அல்லது அந்த குழந்தைய என்ன காரணத்துக்குன்னு தெரியல, அந்த குழந்தைய பெத்த அம்மாவோ அப்பாவோ யாரோ என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த குழந்தை வேண்டான்னு சொல்லி கொண்டாந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த கொடிய பனி கொட்டுற அந்த இரவுல நடு ராத்திரியில அந்த ஆஸ்பத்திரி முன்னாடி என்ன செஞ்சுட்டாங்க, போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை செத்துருச்சு. இது நடந்தது எப்போ? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. இப்படி நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உலகத்துல இந்த மாதிரி கொடூரங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குது, இப்படி யாருக்காவது ஒரு கொடூரம் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா இந்த கொடூரங்களின் மத்தியில, இப்படிப்பட்ட கொடுமையானவர்கள் வாழுகிற இந்த சமுதாயத்தின் மத்தியில உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த மனுஷனாலையும் கேரண்டியா உங்களுக்கு சொல்ல முடியாது. உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திட்டமும் தெளிவுமா கேரண்டி கொடுத்து சொல்லக்கூடிய அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அன்பு மாத்திரம் தாங்க. அந்த குழந்தைய போல கைவிடப்பட்டு அனாதையா நின்ன சூழ்நிலையில மனுஷனை தேடி கடவுள் இந்த பூமியில மனுஷ ரூபத்துல வந்தார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இந்த மாதிரி சம்பவங்களை நீங்க அநேகம் வாசிக்கலாம். பெற்ற தகப்பன் தாய் பிள்ளைகளை கைவிடுவது, அல்லது பெற்ற பிள்ளைகள் தகப்பன் தாயை வயதான காலத்தில் கைவிடுவது, திருமணம் செய்த கணவன் மனைவியை கைவிடுவது, மனைவி கணவனை கைவிடுவது, இப்படி கொடூரமான செயல்கள் எல்லாம் நம்ம வாழுகிற இந்த காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கிற இந்த காலத்துல கவனிங்க, உங்களை கைய பிடிக்கும்படியா, உங்க கைய விடும்படியா இல்ல, சொல்லுங்க, உங்க கைய பிடிக்கும்படியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை தியான கூட்டத்தின் மூலம் இந்த பாக்லூர் லே அவுட் தெருவுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறார் அப்படின்றத சொல்ல நாங்க இங்க வந்திருக்கிறோம். இங்க யார் வந்திருக்கிறார் சொல்லுங்க? இயேசு சுவாமி உங்களை பார்க்க, உங்களை சந்திக்க, உங்களோட பேச அவர் வந்திருக்கிறார். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஹைதராபாத்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம்? ஒரு குழந்தை பிறந்தான். அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை ஒரு வயசு 2 வயசு வரும்போது அந்த குழந்தையுடைய அப்பா அம்மா இந்த குழந்தைய வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. ஏன்னா அந்த குழந்தை பிறக்கும் போதே குருடனா என்ன செஞ்சுட்டு பிறந்துட்டு. சொல்லுங்க, அந்த குழந்தைக்கு என்ன கிடையாது? பார்வை கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க குடும்பத்தினர் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே சொன்னாங்க, எங்க ஒரு கண்ணு தெரியாத குழந்தை எப்படிங்க வளர்க்க போறீங்க? ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில. இந்த குழந்தை பெருசாகி பிற்காலத்தில் வரும்போது ரொம்ப கஷ்டம். அப்போ சின்ன வயசுலே அந்த அப்பா அம்மா இந்த குழந்தைய எப்படி யார் தலைமையிலையா கட்டி விட்டுறலாம், எங்கேயாச்சும் ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள்லாம் பண்ணாங்க. கவனிங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில தாய் தகப்பனின் அன்பு கிடைக்காம, உற்றார் உறவினருடைய ஆதரவு கிடைக்காம இந்த கண் தெரியாத இந்த குருட்டு குழந்தை என்ன செஞ்சிச்சு? வளர்ந்து வந்தது. கவனிங்க, நான் சொல்றது நடந்த சம்பவம். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்பா அம்மாவுக்கு மாசம் 2000 ரூபாய் கூட சம்பளம் கிடையாது. அப்படிப்பட்ட வறுமையில கண் தெரியாத ஒரு குழந்தைய வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம். அந்த சூழ்நிலையில அந்த குழந்தைக்கு யாரோ ஆதரவு காமிச்சாங்க. அந்த குழந்தை யாரையோ படிக்க வச்சாங்க. அந்த குழந்தை எப்படியோ வாழ்க்கையில முன்னேறி 10வது வகுப்பு வரும்போது, கவனிங்க, 10வது வகுப்பு வரும்போது கவர்மெண்ட், ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் இந்த குழந்தைக்கு ஹால் டிக்கெட் கொடுக்கறதா வேணாமான்னு யோசித்தாங்க. ஏன்னா இந்த பையனுக்கு என்ன தெரியாது? கண் தெரியாது. இவங்க எக்ஸாம் எழுத போறான். அந்த பையன் கவனிங்களேன், அவன் சண்டை போட்டு எனக்கு ஹால் டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு என்னது ஹால் டிக்கெட் வாங்கினா. அந்த வருஷம் அவன் ஸ்டேட்ல 90% வாங்கினான். எத்தனை %? கண் தெரியாத ஒரு பையன். சரி, அதுக்கப்புறம் காலேஜ் சேர்றது ரொம்ப கஷ்டம் அவனுக்கு. எப்படியோ அடிச்சு பிடிச்சி காலேஜ் சேர்ந்தான்.
11வது படிச்சான், 12வது படிச்சான். இப்போ 12வது படிக்கும் போதும் ஹால் டிக்கெட் நேரத்தில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா கவர்மெண்ட் வந்து அவனுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்கல, இஷ்யூ பண்ணல காலேஜ். அப்பவும் என்ன பண்ணான், அவன் சண்டை போட்டு கவர்மெண்ட்டுக்கு விரோதமா, நான் 10வதுல 90% வாங்கினேன், எனக்கு என்ன கொடுங்க, ஹால் டிக்கெட் கொடுங்க. ஹால் டிக்கெட் எப்படியோ சண்டை போட்டு வாங்கினான். அந்த வருஷம் அவன் ஸ்டேட்ல 98% வாங்கினான் 12th ஸ்டாண்டர்ட்ல. அதுக்கப்புறம் அவன் அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் அங்க இங்கெல்லாம் படிக்க போய் உயர்நிலை பள்ளி, IIT, IIM அப்படின்னு சொல்லி இந்திய தேசத்தின் உயர்வான காலேஜுங்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணா, கவனிங்க, எந்த காலேஜும் அவனுக்கு என்னத்தை கொடுக்கல, சீட்டு கொடுக்கல. ஏன்? யார் அவன்? நீ எவ்வளவுதான் மார்க் எடுத்தாலும் சரி, உனக்கு என்ன தெரியாது, கண்ணு தெரியாது. கண் தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட்டை எங்க காலேஜ்ல நாங்க என்ன பண்ண விரும்பல, சேர்க்க விரும்பல. கவனிங்க, அந்த மாணவன் மிகுந்த மன கஷ்டத்துக்குள்ள போய், ஆனா பாருங்களேன், அவன் தன்னம்பிக்கை இழக்கல. வெளிநாட்டுல அமெரிக்காவில் இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு அமெரிக்காவில் என்ன செஞ்சான், உயர்வான காலேஜுங்களுக்கு என்ன செஞ்சான், அவன் அப்ளிகேஷன் போட்டான். அவனுக்கு உலகத்தின் 3 சிறந்த கல்லூரிகள், the 3 top institutions, ஹார்வர்ட், MIT அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து அவனுக்கு என்ன கொடுத்தாங்க, சீட்டு கொடுத்தாங்க. கவனிங்க, ரொம்ப சுருக்கமா அவன் கதையை சொல்லி முடிக்கிறேன். அவன் வெளிநாட்டுக்கு போனான், படிச்சான், சிறந்த மாணவனானா, திருப்பி இந்திய தேசத்துக்கு வந்தான். கவனிங்க, ஆனா அவனுக்கு என்ன தெரியாது சொல்லுங்க, கண் பார்வை தெரியாது. இந்திய தேசத்துக்கு வந்தான், இங்க வந்து ஏழை, என்ன போல ஏழை, படிப்புக்கு வசதி இல்லாம, ஆனா நல்லா படிக்கிற மாணவர்களை வச்சு ஒரு கம்பெனியை திறந்தான். அவன் கம்பெனியில சேரணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லுங்க, ஏழையா இருக்கணும், ஆனா நல்லா படிக்கணும். வீட்டுல வருமானம்லாம் ரொம்ப பெருசா இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா நீ நல்லா புத்திசாலி, திறமை இருந்தா உனக்கு என்ன பண்றேன், என் கம்பெனியில வேலை தரேன். அப்படி அவன் இன்னும் இந்திய தேசத்துல தான் இருக்கிறான். அவனுடைய கம்பெனி இன்னைக்கு கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய்க்கு மேல மதிப்புள்ள கம்பெனி. எவ்வளவு கோடி? 600க்கும் மேல கோடிக்கு மேல. நீங்க எல்லாம் நிறைய இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போனீங்கன்னா, இந்த இப்போ பேப்பர் பிளேட் மாதிரி இப்போ இன்னொரு இலையில பிளேட்ஸ் எல்லாம் வருது, பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் திக்கா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பாக்கு தட்டு, அதுல இப்போ ஸ்பூன் வந்துருச்சு, அதுல இப்போ என்ன வந்துருச்சு, சின்ன சின்ன பாயசம் வைக்கிற மாதிரி டப்பா வந்திருக்கு, பிளேட் வந்திருக்கு. அதெல்லாம் அவனுடைய கம்பெனி தயாரிக்கிறது தான். நீங்களும் நானும் யூஸ் பண்றோம், பார்த்தீங்களா? இதெல்லாம் தயாரிக்கிறது அவனுடைய போலண்ட் கம்பெனி. இது நம்முடைய இந்திய தேசத்துல நடந்த ஒரு சம்பவம். ஆரம்பத்துல ஒரு குழந்தையுடைய கதை சொன்ன, அந்த குழந்தை அது குருட்டு குழந்தை, அந்த குழந்தைக்கு வாய் பேச தெரியாதுன்னு சொல்லி அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அந்த குழந்தைய நடு ராத்திரியில பனியில போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை செத்துருச்சு. இன்னொரு குழந்தை கண்ணு தெரியாதுன்னு சொல்லி எல்லாரும் கைவிட்ட நேரத்துல அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, வாழ்க்கையில யுத்தம் செஞ்சு சண்டை போட்டு முன்னேறி இன்னைக்கு இந்திய தேசத்துல பெரிய சாதனையாளரா என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், அவன் வாழ்ந்துட்டு வரான். ஆனா கவனிங்களேன், இயேசு சுவாமி வாழ்ந்த காலத்துல கண் தெரியாதவங்க எதி, வாய் பேசாதவங்க எதி, இதை விட ரொம்ப மோசம். இயேசு சுவாமி வாழ்ந்த காலத்துல ஒருத்தனுக்கு கண்ணு தெரியலனா, ஒருத்தன் வாய் பேசலனா, அவனை போல ஒரு பரிதாபம் உள்ள ஒரு மனுஷனை நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா சமுதாயம் அப்படிப்பட்டவங்களை என்ன செஞ்சுச்சு, தள்ளி வச்சுச்சு. சமுதாயம் கண்ணு தெரியாத ஒருத்தர் இருந்தானா, இவன் கடவுள் இவனை என்ன செஞ்சிட்டாரு, இவனை சபிச்சதுனால இவனுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனையும் துன்புறுத்துவாங்க, அவன் குடும்பத்தினரையும் என்ன செய்வாங்க, துன்புறுத்துவாங்க. ஊமைய யாராவது இருந்தா சொல்லுவாங்க, இவன் ஏதோ பெரிய பாவம் செஞ்சுட்டான், இல்ல இவங்க அப்பன் பெரிய பாவம் செஞ்சுட்டான், இல்லைன்னா இவன் குடும்பத்துல இவங்க தாத்தன் பாட்டன் பூட்ட என்ன செஞ்சிருக்கிறான், பெரிய பாவம் செஞ்சிருக்கிறான், அதனால ஊர்ல இருக்கிற யாரும் இவங்க கிட்ட என்ன செய்யாதீங்க, எந்த உரம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி. கவனிங்க, கண் தெரியாத ஒருத்தனை நிமித்தம், வாய் பேச முடியாத ஒருத்தனை நிமித்தம் அவனுக்கு மாத்திரம் இல்ல, அவனுடைய குடும்பத்திற்கும் சேர்த்து இயேசு வாழ்ந்த காலத்துல அவமானம். சமுதாயம் அவங்களை என்ன செஞ்சுச்சு, தள்ளி வச்சிச்சு, ஒடுக்கி வச்சிச்சு. அவங்களால வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி அநேக தடைகள் இருந்துச்சு. நிறைய நேரத்துல குருடர்கள் வரும்போது நிறைய பேர் அவங்களை கேலி செய்வாங்க. குருடர்கள் தெருவில் நடந்து வரும்போது யாரும் அவங்கள மனுஷரா கூட என்ன செய்ய மாட்டாங்க. அதாவது ஒரு நாய்க்கு இருக்கிற மரியாதை கூட கண் பார்வையற்றவங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது.
ஊமைகள் வரும்போது அவங்களை கேலி செய்வாங்க, அவங்களை கிண்டல் செய்வாங்க. அப்போ இவங்களால வேலைக்கும் போக முடியாது, இவங்களுக்கு யாரும் உதவியும் செய்ய முடியாதது நிமித்தம் கண் பார்வையற்றவர்களும் ஊமையர்களும் இயேசுவின் காலத்துல ஒரே ஒரு தொழில் தான் செஞ்சாங்க. என்ன தொழில் தெரியுமா? தெரு ஓரத்துல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி பிச்சை எடுக்கிறவங்களுக்கும் நிறைய பேர் தாராளமா பிச்சை எல்லாம் போட மாட்டாங்க. போகும்போது வரும்போது இதோ பாவி உட்கார்ந்துருக்கான் பாரு, பாரு அக்கிரமம் பண்ணவன் உட்கார்ந்துருக்கிறான் பாரு, என்ன பாவம் பண்ணானோ கண்ணு பார்வை இல்லாம இருக்கு, இப்படிதான் அவங்க என்ன செய்வாங்க? வார்த்தைகளால் அவங்க என்ன செய்வாங்க? புண்படுத்துவாங்க, அவங்கள இக்னோர் பண்ணுவாங்க. ஏதாவது அவங்களுடைய வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தா கவனிங்களேன், ஏழை எளியவர்கள் எல்லாம் கூட்டு வந்து ஷோர் போடுவாங்க. ஆனா அவங்களுடைய தெரு ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு பிச்சைக்காரனுக்கு மாத்திரம் கூட்டிட்டு வந்து என்ன பண்ண மாட்டாங்க? ஷோர் போட மாட்டாங்க. ஏன்னா அவனுடைய பலவீனத்தை இவங்க ஒரு சாபம், அவன் ஒரு பாவம் செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி இயேசு வாழ்ந்த காலத்துல சமுதாயம் இப்படிப்பட்டவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி வச்சிருந்துச்சு. ஆட்கள் அப்படியே நடந்து போகும்போது கவனிங்க, கண் தெரியாதவங்க வாயை கூட திறந்து பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்காது? உரிமை இருக்காது. யோசித்து பாருங்களா, அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கொடுமையான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, வாய மூடு, உனக்கெல்லாம் என்ன தெரியும் சொல்லும் போது நம்முடைய மனசு எவ்வளவு வேதனை ஆகுது. ஆனா அவங்களுக்கு கண்ணே தெரியாது, உலகம்னா என்னன்னு தெரியாது, இருட்டு உலகம். அந்த இருட்டு உலகத்துல கூட அவன் எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுங்க, தண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை? உரிமை இல்லை. ஏன்னா சமுதாயம் சொல்லுது, வாய மூடு, உனக்கெல்லாம் பேசுறதுக்கு அதிகாரம் இல்லை, பிச்சைக்காரன் வாய மூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியும் அவன் என்ன செஞ்சான்? வாயை திறந்து அதிகமா சத்தம் போட்டு கேட்டா ஒரு ரோட்ல போறவங்க வரவங்க அவனை அடிப்பாங்க, கல்லை கொண்டு என்ன செய்வாங்க? எரிவாங்க. இயேசு வாழ்ந்த காலத்துல குருடர்கள் ஊமையர்களுடைய வாழ்க்கை மிக மிக கொடுமை. அவங்க கோயிலுக்கெல்லாம் வர முடியாது. தப்பி தவறி கோயிலுக்கிட்ட வந்துட்டாங்கன்னா தீட்டுப்பட்டவங்க அவங்கள கொண்டு போய் கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க. கோயிலுக்கிட்ட வரவே முடியாது முதலாவது. அல்லது எப்படியாவது அவங்க தப்பி தவறி எதையாவது பிடிச்சி கிடிச்சு யாராவது சத்தத்தை கேட்டு கோயிலுக்கிட்ட வந்துட்டா கூட அவங்கள கோயிலுக்கிட்ட சேர்க்க மாட்டாங்க. அவங்கள அடிச்சு என்ன செய்வாங்க? கவனிங்க, ஏற்கனவே அவனுக்கு கண்ணு தெரியாது, ஏற்கனவே அவன் ஊமைய, அதுல அவனை அடிச்சு தொடுத்தனா கவனிங்களேன், அவனுடைய நிலைமை, அவனுடைய சூழ்நிலை எவ்வளோ மோசம் அப்படின்றத உங்க கண்ணுக்கு முன்னாடி நான் கொண்டு வரேன். இயேசு வாழ்ந்த காலத்துல ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒருவேளை அந்த குழந்தைக்கு கண் தெரியலனா, அல்லது ஒருவேளை அந்த குழந்தை ஒரு ஊமை அப்படின்றத கண்டுபிடிச்சா கவனிங்க, பெத்த அப்பா அம்மா அந்த குழந்தைய கொண்டு போய் ஊருக்கு வெளியில என்ன செஞ்சுட்டு வந்துருவாங்க? போட்டுட்டு வந்துருவாங்க. பலச்சா பலக்கிட்டோம், செத்தா சாகட்டும். அவ்வளோ கொடுமையான ஒரு சூழ்நிலையின் மத்தியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய வேதனையை அவர் பார்த்தார். மனிதன் கடந்து சென்ற அந்த சூழ்நிலைய, அவங்களுடைய கொடுமையான சூழ்நிலை எந்த மனுஷனுடைய பார்வையிலும் படல, ஆனா இயேசுவின் பார்வையில பட்டது. நிறைய பேர் போயிட்டு வந்தாங்க, ஒருத்தன் கூட இந்த குருடர்களுக்கு அல்லது இந்த ஊமையர்களுக்கு, இப்படி சமுதாயத்தால ஒடுக்கப்பட்டவர்களுக்காக ஒருத்தன் கூட குரல் கொடுக்கல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுடைய வேதனை அவர் என்ன செய்தாரு? பார்த்தார். கவனிங்க, இந்த ராத்திரி வேளையில ஏன் இயேசு சுவாமி இந்த பாகூர் லேஅவுட்டுக்கு வந்திருக்கிறாரு நான் சொன்னேன் தெரியுங்களா? சும்மாலாம் வரலங்க, உங்களை அப்படியே பார்த்துட்டு போலான்றதுக்காகலாம் வரல. நீங்க படுற வேதனை, நீங்க வடிக்கிற கண்ணீர், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய வேதனைகள் நீங்க மனசுல யாருக்கிட்டையும் சொல்ல முடியாதபடி இன்னைக்கு சுமந்துட்டு வந்திருக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களுடைய பாரங்கள் இது எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து எடுத்து உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தரும்படியாக இந்த ராத்திரி வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாகலூர் லேஅவுட்டுக்கு வந்திருக்கிறார். இதை விசுவாசிங்க. அப்படி இயேசு சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவங்க, பொருளாதார ரீதியாக, எக்கனாமிக் ரீசன்ஸாக, அதாவது யாரெல்லாம் மனுஷன் இன்னொருத்தனை அவனுக்கு கீழே அப்படின்னு சொல்லி கீழே தள்ளுறானோ அவனைத்தான் ஆண்டவர் கையை பிடிச்சி, நீ கீழே இருக்க வேண்டியவன் கிடையாது, எங்க இருக்கணும்? நீ மேல என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி குப்பையில தள்ளப்பட்டவர்களை இயேசு குப்பைக்குள்ள போய் அங்க தூக்குனார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அதை இந்த ராத்திரி வேளையில இங்க செய்ய போறாரு. அப்படி இயேசு ஒரு நாள் ஒரு ஜெப வீட்டுக்கு போயிட்டு இருந்தார். அப்ப இயேசு போன உடனே நிறைய பேர் இயேசுவின் பின்னாடி போனாங்க. ஏன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டாங்க, இவர் போற இடத்துலலாம் நிறைய பேருக்கு நன்மை செய்யறாரு,
பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை தராரு, நடக்க முடியாதவங்களை நடக்க வைக்கிறாருன்னு சொல்லி நிறைய பேர் இயேசு பின்னாடி போனாங்க. அப்படி ஒரு நாள் இயேசு ஒரு ஜெப வீட்டுல போய் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் ஒருத்தனை போடா பின்னாடி போடா, தூரம் போடா அப்படின்னு சொல்லி என்னமோ நடக்குதாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அவன் பார்க்க நல்லா தான் இருக்கான், ஆனா எல்லாரும் அவனை ஒரு மாதிரி பாக்குறாங்க. அவனும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தீண்ட தகாதவன் மாதிரி என்ன செய்யறான், ஒரு ஓரத்துல அங்க நின்றுட்டு இருக்கிறான். ஏசு அவனை மேல கீழே பாக்குறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா கவனிங்களேன், அவனுக்கு 2 கையில ஒரு கை இப்படி சின்னதா இப்படி இருக்கு. அதாவது அவனால அந்த கையை என்ன செய்ய முடியாது, நீட்ட முடியாது, அந்த கையை யூஸ் பண்ண முடியாது. இன்னொரு கை நல்லா இருக்குது, ஆனா அந்த கை இன்னொரு கை என்ன செய்ய முடியல, யூஸ் இல்லை. நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? இயேசு வாழ்ந்த காலத்துல யாருக்காவது இப்படி உடல் ரீதியாக குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க, நீ பாவம் செஞ்சிருக்கிற, அல்லது உங்க வீட்டுல தப்பு பண்ணிருக்கிறாங்க, கடவுள் உன்னை சபிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி தேவையில்லாத குற்றச்சாட்டு அவங்க மேல சாட்டி. இல்ல, நம்ம வாழ்க்கையிலும் நிறைய பேர் அப்படிதான். நம்மள நோக அடிக்கணும், நம்மள புண்படுத்தணும், நம்ம நிம்மதியை கெடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் தேவையில்லாம அபாண்டமா நம்ம மேல என்ன செய்வாங்க, பழிய சுமத்துவாங்க. உங்க குடும்பத்துக்கு விரோதமா பேசுவாங்க, உங்க பிள்ளைங்களுக்கு விரோதமா பேசுவாங்க. நிறைய பேர் அவங்க வாயை திறந்தாலே நீங்க அப்படியே வீட்டுக்குள்ள போய் உட்காந்து கண்ணை கசக்கிக்கிட்டு அழுவணும். ஏன்னா அப்படி உங்களை நோகடிக்கிற மாதிரி வார்த்தைகள் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அப்படி ஒரு மனுஷன் அங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவன் கை இப்படி சுருங்கி போயிருக்குது. ஏசு அவனை இப்படி கூப்பிட்டு, கவனிங்களேன், வேற ஒன்னும் பண்ணல, நீ கையை நீட்டுப்பா அப்படின்னு சொன்னாரு. இப்படி சுருங்கி போயிருந்த கை என்ன செஞ்சிருச்சு, அப்படியே நேரா நீட்டி 2 கையும் இப்ப எப்படி ஆயிருக்கு, இப்ப அவனுக்கு சொஸ்தமாயிட்டான். எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க, என்னப்பா இது, இவன் எப்படி சுருங்கி போய் சூம்பி போயிருந்த கை, இந்த கை வளரவே இல்லை. ஏசு பாட்டுக்கு அவனை கூப்பிடுறாரு. அவன் கையை பார்த்து என்ன செய்யறாரு, அங்க சொல்றாரு கையை நீட்டுன்னு சொல்றாரு. உடனே எல்லாரும் இப்ப என்ன பண்றாங்க, ஆச்சரியமா பாக்குறாங்க. இவனை யார் யார் குற்றப்படுத்தினாங்க, யாரெல்லாம் இவன் வாழ்க்கைய நீ பாவம் செஞ்சிருக்கிற, அது பண்ணிருக்கிற, இது பண்ணிருக்கிறேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் இப்போ குறை கண்டுபிடிக்க பாக்குறாங்க. எப்படி இது சாத்தியம், இவன் இப்படி கை சுருங்கி போய் நாம இவனை அடிமையா வச்சிருந்தோமே, இப்ப இவன் கை சரியாயிட்டு, இனிமே நம்ம சொல்றதை இவன் கேட்க மாட்டானே, நமக்கு இவன் அடிமையா இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி இப்ப இயேசுவுக்கு விரோதமா என்ன செய்யறாங்க, இவன் பேய் பிடிச்சவன், இவன் பிசாசு பிடிச்சவன், இவன் உண்மையா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி இயேசுவுக்கு விரோதமா இப்ப பேச ஆரம்பிச்ச உடனே பைபிள் சொல்லுது, அந்த ஜெப வீட்டை விட்டு இயேசு என்ன செஞ்சார், அப்படியே நடந்து வந்தார். கவனிங்க, நிறைய ரோட்ல அப்படியே நடந்து வரும்போது நிறைய பேர் ஓடி வந்தாங்க இயேசு கிட்ட. இயேசுவே எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு அதை செய்யுங்க. பைபிள் சொல்லுது, அப்படி அவர்கிட்ட வந்த யாரையும் அவர் திரும்பி போன்னு சொல்லி அனுப்பலியாங்க. அந்த ஜெப வீட்டுல இருந்து அவர் அப்படியே வெளியில வரும்போது யாரெல்லாம் இயேசு கிட்ட ஓடி வந்து அவங்களுடைய தேவைகளை சொன்னாங்களோ அவங்க எல்லா தேவைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்திச்சாருன்னு பைபிள் சொல்லுது. அப்படி இந்த ராத்திரி வேளையில இங்க இருந்து எழும்பி போறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய தேவைகளை இயேசு கிட்ட சொன்னீங்கன்னா, நீங்க உங்களுடைய மன கஷ்டங்களை இயேசு கிட்ட சொன்னீங்கன்னா, நீங்க இந்த ராத்திரி வேளையில உங்களுடைய வேதனைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்துல நீங்க வச்சீங்கன்னா, நீங்களும் இங்க இருந்து எழும்பி போகும்போது நீங்களும் இயேசு இடத்துல இருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுட்டு போவீங்க அப்படின்ற விசுவாசத்தோட எங்க இருங்க. அப்போ இயேசு அப்படியே போகும்போது நிறைய பேர் ஓடி வந்து என்ன செய்யறாங்க, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு அதை செய்யுங்க. இந்த குருடனை கூட்டிட்டு வராங்க, பார்வையில்லாதவனை கூட்டிட்டு வராங்க, ஊமையனை கூட்டிட்டு வராங்க, நடக்க முடியாதவனை கூட்டிட்டு வராங்க, எல்லாரையும் சுத்தமாக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் போது கவனிங்க, பைபிள் சொல்லுது அங்க ஒருத்தனை கூட்டிட்டு வந்தாங்களாம். அவனுக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா, நான் ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, அந்த 2 பிரச்சனையும் இவனுக்கு இருந்துச்சு. இவனுக்கு கண்ணும் தெரியாது, வாயை திறந்தா இன்னும் வராது, சத்தமும் வராது. அப்போ யோசித்து பாருங்க, இவனை என்னென்ன பண்ணிருப்பாங்க. கண்ணும் தெரியாது இவனுக்கு, என்னவும் பேச முடியாது, வாயும் பேச முடியாது. அப்போ இவன் வாழ்க்கை எவ்வளோ கொடுமையான ஒரு வாழ்க்கையா இருந்து அனுபவிச்சிருப்பான் அப்படின்றத யோசித்து பாருங்க. பாருங்க, அந்த இடத்துல ஒருவனை இயேசுவின் இடத்துல அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஏன் இயேசுவின் இடத்துல கொண்டு வந்தாங்க? ஏன்னா இயேசு அங்க வீட்டுல ஜெப வீட்டுல என்ன செஞ்சார் அப்படின்றத நிறைய பேர் பார்த்தாங்க. உள்ள பார்க்க முடியாதவங்க வெளியில நின்று சொன்னாங்க, ஏய் உனக்கு தெரியுமாப்பா, நம்ம ரோட்ல ஒருத்தன் அந்த கை இப்படி சொம்பி மாதிரி இருக்கும், அவன் கையை இயேசு சரி பண்ணிட்டாராம். யாராலையும் நம்ப முடியல.
அவன் கேட்கவும் ஒன்றும் இல்லப்பா, அவன் பாட்டுக்காங்க நின்று இருந்தான் இயேசு முன்னாடி. அவரை கூப்பிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, கையை சரி பண்ணிட்டாரு. உடனே நியூஸ் அப்படியே பரவி பரவி இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரா சொல்றாங்க. இவன் தான்ப்பா அந்த கானா ஒரு கல்யாண வீட்டுல தண்ணி என்னவா மாத்தினா, திராட்சரசமா மாத்தினானா. யார் அவன்? அதாவது அந்த அந்த முக்கு தெருவில் அங்க வாழ்ந்தாங்க பத்தியா, அந்த மரியாள், யோசேப்பு, அவங்களுடைய பையன் அவனா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. They were amazed. என்னப்பா இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்றார். உடனே இங்க ஒருத்தனை இப்ப கூட்டிட்டு வராங்க பாத்தீங்களா, இவன் வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாதவன். ஏன் வாழ்க்கையில நம்பிக்கை இல்ல? கண்ணு தெரியல, வாய் பேசல. அப்போ இவன் எல்லாரும் என்ன கேலி பண்ணிருப்பாங்க, இவன் எப்படி துன்புறுத்தி இருப்பாங்க, இவனை எவ்வளவு மோசமா கேலி பண்ணிருப்பாங்க. அவனுக்கு சோறு கிடைச்சிருக்காது, பிச்சை எடுத்துட்டு இருந்தான், தெருவோரத்துல நின்றுட்டு இருந்தான். ஆனா பாருங்களேன், யாரோ ஒருத்தர் அவன் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இயேசுவின் இடத்துல கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கையை தர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ராத்திரி வேளையில இங்க வந்திருக்கிறார். உங்களை யாராவது ஒருத்தர் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. எங்க ஒரு பிரேயர் நடக்குது, வாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, வாங்கன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சொல்லி இந்த ராத்திரி வேளையில உங்களை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவங்க சும்மாலாம் கூட்டிட்டு வரலங்க. நம்பிக்கை இல்லாத உங்க வாழ்க்கையில அது என்ன சூழ்நிலையா வேணாலும் இருக்கலாம், அது என்ன கஷ்டமா வேணாலும் இருக்கலாம். நம்பிக்கையே இல்லைன்னு நீங்க நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ராத்திரி வேளையில இயேசு உங்க வாழ்க்கைக்கு நம்பிக்கையை தராரு அப்படின்றத நீங்க விசுவாசிங்க. உங்க வாழ்க்கைக்கு நம்பிக்கையை வேற யாரும் தர முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான் தர முடியும். வேற யாரும் உங்க வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்ற முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மாற்ற முடியும். கவனிங்க, அங்க ஒருத்தனை கூட்டிட்டு வராங்க. அவனுக்கு பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. யாரோ அவன் என்ன செஞ்சாங்க, பிச்சை எடுத்த இடத்துல இருந்து கையை பிடிச்சி இயேசு இடத்துல கூட்டிட்டு வராங்க. அவனுக்கு நிக்க பலன் இல்ல. என்னப்பா உன் பிரச்சனை? இயேசு அவனை கேட்டா அவன் பிரச்சனையே கூட அவனால சொல்ல முடியாது. ஏன்? அவன் யாரு? ஊமை. சரி, என்ன அப்படின்னு கேட்டா கூட இயேசு எங்க நிக்கிறாருன்னு கூட அவனுக்கு பார்க்க முடியாது. ஏன்னா யார் அவன்? ஒரு குருடன். கவனிங்க, நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு பிசாசினால, பாவத்தினால குருடாக்கப்பட்டிருக்கிறோம். நடக்கிறோம், வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வரோம், வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்றோம். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் ஆனது கடவுளை பார்க்க முடியாதபடி பாவம், பிசாசு இன்னைக்கு நம்முடைய பார்வையை குருடாக்கி வச்சிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில நம்ம செஞ்ச கஷ்டம், அதாவது கொடுமையான பாவங்கள், நம்முடைய கடந்த காலத்துல நம்ம செய்த கடவுளுக்கு பிரியமில்லாத கெட்ட பழக்கங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அசிங்கமா நம்ம வாழ்க்கையில நின்னுட்டு இருக்குது. அந்த குற்ற மனசாட்சி நிமித்தம் நம்மளால பேச முடியல. பாவத்தினால குருடாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவ குற்ற குறைகளால நம்ம அவமானப்பட்டு வாய் பேச முடியாதபடி இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நின்னுட்டு இருக்கிறோம். கவனிங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில, அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாத இருளான சூழ்நிலையில வாழ்ந்த ஒருவனை இயேசுவுக்கு முன்னாடி அவங்க கூட்டிட்டு வராங்க. இயேசுவுக்கு நல்லா இருக்கிற ஒரு காரியத்தை வச்சு அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. உடைஞ்சு போன ஒரு காரியத்தை கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா அதை சரி பண்ணுவார். அப்படி இந்த ராத்திரி வேளையில உடைஞ்சு போய் என்னென்னத்தை உங்க வாழ்க்கையில நீங்க வச்சிருக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் இயேசுகிட்ட கொண்டாந்து கொடுங்க. உங்களுடைய சமாதானம் உடைஞ்சு போயிருக்கா? உங்களுடைய குடும்பம் உடைஞ்சு போயிருக்கா? உங்களுடைய பிள்ளைங்க உடைஞ்சு போயிருக்கிறாங்களா? உங்களுடைய பொருளாதாரம் கடன் மேல கடன் மேல கடன் உடைஞ்சு போயிருக்கிறீங்களா? சமாதானம் இல்ல வீட்டுல, எப்போ பார்த்தாலும் சண்டை, குடி பழக்கம், சிகரெட் பழக்கம், போதை பொருட்களுக்கு அடிமை, உடைஞ்சு போயிருக்கிறீங்களா? இந்த ராத்திரி வேளையில உடைஞ்சு போனதை இயேசுவின் கரத்துல கொண்டு வந்து வச்சீங்கன்னா உடைஞ்சு போனதை அவர் சரி பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கையின் விசுவாசத்தோடு நான் இங்க நின்று பேசிட்டு இருக்கிறேன். உடைஞ்சு போய் ஒருத்தவங்க வந்திருக்கிறான், குருடாக்கப்பட்டு ஊமையா வாய் பேச முடியாதபடி ஒருத்தன் உடைஞ்சு போய் இயேசு கிட்ட வந்து நிக்கிறாங்க. கவனிங்க, அவனுக்கு யாரோ ஒரு புண்ணியவான் இயேசு கிட்ட அவன் என்ன செஞ்சாங்க, கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா நீங்களும் நானும் பாவத்தில் அப்படி மூழ்கி போயிருக்கும் போது நம்மால கடவுளை தேடி போக முடியாது. நீங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை செய்யுங்க, உங்க வாழ்க்கையில எவ்வளவு புண்ணியங்களை செய்யுங்க, உங்களால கடவுளை தேடி போக முடியாது.
நீங்க என்னதான் வெளியூருக்கு போனாலும், மலை ஏறினாலும், அந்த கடற்கரைக்கு போனாலும், இந்த ஊருக்கு போனாலும், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனாலும், பாத யாத்திரை எங்க போனாலும் மனுஷனால கடவுளை தேடி போக முடியாது. ஏன்னா கடவுள் மனுஷனை தேடி வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்படி மனுஷனை தேடி வந்த ஒரே ஒருத்தர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருத்தர் தாங்க மனுஷனை தேடி வந்தாரு. ஏன் நம்மளால போக முடியல தெரியுமா? ஏன்னா இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இப்படி பாவத்தினால குருடாக்கப்பட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில நம்முடைய பாவ குறைகள்னால, கஷ்டங்களினால, அந்த வெக்கத்தினால பேச முடியாதபடி வாய் முடமாக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில எப்படிங்க கடவுளை தேடி நம்மளால போக முடியும்? அப்போ கடவுள் பார்த்தாரு, மனுஷனால என்ன தேடி வர முடியாது, நான் மனுஷ ரூபத்துல மனுஷன் என்ன செய்வேன், தேடி போவேன்னு சொல்லி ஆண்டவர் மனுஷனா இந்த பூமிக்கு என்ன செய்தாரு, வந்தார். கவனிங்க. அப்போ ஒருத்தன் அவங்க ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. பைபிள் சொல்லுது, அவன் பிசாசால் பிடிக்கப்பட்டு. இப்ப கவனிங்க, அங்க பிரச்சனை என்னன்னு இப்ப புரியுது. அவன் கண் தெரியாதவன், வாய் பேசாத ஊமை. ஆனா அவனுக்கு இருந்த பிரச்சனை என்ன தெரியுங்களா? இந்த கண் தெரியாமையும் ஊமையாவ இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? பைபிள் சொல்லுது, பிசாசால் அவன் என்ன செய்யப்பட்டிருந்தான், பிடிக்கப்பட்டிருந்தான். கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கட்டி வச்சிருக்கிற எல்லா பிசாசின் கட்டுகளில் இருந்து உங்களுக்கு விடுதலையை தரும்படியா இந்த ராத்திரி வேளையில இங்க வந்திருக்கிறாரு. இயேசுவால உடைக்க முடியாத ஒரு சங்கிலி அப்படின்ற ஒரு சங்கிலி எதுவும் இல்லை உங்க வாழ்க்கையில. அது வறுமையா இருக்கலாம், அது பிசாசின் சங்கிலியா இருக்கலாம், அது பயமா இருக்கலாம், அல்லது வியாதியா இருக்கலாம், கடனா இருக்கலாம். என்ன சங்கிலி உங்களை கட்டி வச்சிருந்தாலும் அந்த சங்கிலியை இந்த ராத்திரி வேளையில நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அந்த சங்கிலியை உடைக்க போறாரு. நீங்க கடைசியில இந்த ஜெபத்துல வந்து நிக்கும் போது அந்த சங்கிலிகளை கொண்டாந்து இயேசுவின் முன்னாடி வச்சீங்கன்னா, அந்த சங்கிலியை நான் சொல்றேன், கேரண்டியா சொல்றேன், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அதிகாரத்துல சொல்றேன், எல்லா சங்கிலியும் இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் உடைக்க போறாரு. அல்லேலூயா. பேய் பயம் இருக்கா? பிசாசு பயம் இருக்குதா? சுடுகாடு பக்கம் போனா பயமா இருக்குது, அந்த மாதிரி கேக்குது, கழுத்தை வந்து நெரிக்குது, மூச்சுட முடியல. எல்லா பேயின் பிசாசின் சங்கிலிகளையும் இந்த ராத்திரி வேளையில இயேசு உடைக்க போறாரு. இயேசு இருக்கிற இடத்துல பிசாசுக்கு இடம் இல்ல. இயேசு உங்க இருதயத்துல இந்த ராத்திரி வேளையில குடி வர விரும்புகிறார். அப்ப இயேசு வரும்போது உள்ள இருக்கிற பிசாசு இருக்க முடியாது. கடைசி ஜெபத்துல அப்படி இருக்கிற எல்லா பிசாசும் இந்த ராத்திரி வேளையில இயேசுவின் நாமத்தினால சங்கிலிகள் உடைக்கப்பட்டு வெளியில வரப்போதுங்க. விசுவாசத்தோட உட்காருங்க, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. அங்க பாருங்க, அங்க கொண்டு வந்து அவங்க நிப்பாற்ற மனுஷன், நம்ம நினைச்சோம் அவனுக்கு ஒரு மெடிக்கல் பிரச்சனை. நோ, அவனுக்கு மெடிக்கல் பிரச்சனை இல்ல. இட் வாஸ் a spiritual பிரச்சனை. அவனுக்கு ஆவிக்குரிய பிரச்சனை. அங்க நம்ம நினைச்சோம் இவன் குருடன், இவன் ஊமை. இல்ல, அது மெடிக்கல் பிரச்சனை மாத்திரம் இல்ல. அது என்னது? பிசாசின் பிரச்சனை. பைபிள் சொல்லுது, பிசாசு அவனை பிடிச்சிருந்தது. கவனிங்க, ஒரு மனுஷனை பிசாசு பிடிச்சா நீங்க எந்த டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாலும் அவங்களால அதை சரிப்படுத்த முடியாது. எப்படிப்பட்ட மருந்து மாத்திரைகளை நீங்க கொடுத்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சரிப்படுத்த முடியாது. அப்படிப்பட்டவங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தாங்க சரிப்படுத்த முடியும். இந்த ராத்திரி வேளையில பேய் பயம், பிசாசு பயம், நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது, இது முடியல அது முடியல, இல்லைங்க யாராலையும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இயேசு ஒருவரால மாத்திரம் தான் உதவி செய்ய முடியும். யாரால மாத்திரம் தான் உதவி செய்ய முடியும்? இயேசு ஒருவரால மாத்திரம் தான் உதவி செய்ய முடியும். ஒரு பெண் வாழ்க்கையில, பெரிய பணக்கார பெண் வாழ்க்கையில பிசினஸ்ல தோல்வி, திருமணமான கணவனோட சண்டை பிரச்சனை, டைவோர்ஸ் ஆயிடுச்சு, வாழ்க்கையில எல்லாமே போயிட்டு பெரிய பெரிய டாக்டர்களை சந்தித்தா, பெரிய பெரிய சைக்காலஜிஸ்ட சந்திச்சா, பெரிய பெரிய கவுன்சிலர்ஸ் எல்லாம் சந்திச்சாங்க. வாழ்க்கையில யாராலையும் அவளுக்கு உதவி செய்ய முடியல. இந்த மாத்திரை எழுதி கொடுத்தாங்க, அந்த மாத்திரை எழுதி கொடுத்தாங்க, ராத்திரி தூக்கம் வர மாட்டேங்குது, இந்த மாத்திரை எடு, இந்த டயட்டை மாத்து, ஒண்ணுமே அவன் வாழ்க்கையில் என்ன செய்யல, ஒரு மாற்றமும் வரல. கடைசியில யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட சொன்னாங்க, வந்து இயேசு கிட்ட வா, வந்து ஜெபம் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் என்ன செய்யும், உன்னை விட்டு போவோம். நான் சொல்றதுனால வராத, இயேசுவின் மேல விசுவாசம் வச்சு நீ வா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கூட்டிட்டு வந்தாங்க.
அவனிங்க வாழ்க்கையில ஒரு காலத்துல நல்லா பணக்காரியா வாழ்ந்துட்டு இருந்தா, ஆனா வாழ்க்கையில தோல்விகள் பிரச்சனைகள் நிமித்தம் எல்லாத்தையும் இழந்து போய் எந்த டாக்டர்களால உதவி செய்ய முடியல, எந்த மனோ தத்துவ ஞானிகளால் உதவி செய்ய முடியல, எந்த கவுன்சிலர்ஸால உதவி செய்ய முடியல. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை தொட்டு அவளுக்குள்ள இருக்கிற பிசாசு, அவளுக்குள்ள இருக்கிற பிடி எல்லாத்தையும் உடைச்சு அவளை விடுதலை ஆக்குனாருங்க. இன்னைக்கு அவ உலக புகழ் பெற்ற ஒரு ஊழியக்காரியா இருக்கிறா. இயேசுவால உடைக்க முடியாது அப்படின்ற ஒரு சங்கிலி எதுவும் இல்ல இல்ல இல்ல. இந்த ராத்திரி வேளையில உங்க சங்கிலிகள் என்னென்னத்திற்கு, என்னென்ன சங்கிலிகளால நீங்க கட்டப்பட்டு இருக்கிறீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை உடைப்பார். ஏன்னா அதுதாங்க இயேசுடைய வேலை. கட்டி இருக்கிறவங்களை விடுதலை ஆக்குவதுதான் இயேசுவின் வேலை. ஏன்னா இயேசுவின் முன்னாடி, அவருடைய நாமத்தின் முன்னாடி பிசாசால நிக்க முடியாது. இயேசுவின் நாமம் அப்படின்ற பலத்த துருகத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா பிசாசால ஒன்றும் பண்ண முடியாது. இயேசு அப்படின்னு சொல்லி பிசாசன் முன்னாடி சொன்னீங்கன்னா அது அப்படியே கை கால்லாம் நடுங்கி ஆடும். ஏன்னா அந்த பிசாசை சிலுவையில் ஜெயித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இங்க இயேசு அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, இவனுக்கு பிரச்சனை என்னது? குருட்டு தன்மையோ ஊமை தன்மையோ இது அவன் பிரச்சனை இல்லை. என்னது அவன் பிரச்சனை? பிசாசு அவனை அப்படி கட்டி வச்சிருக்கிறான். அவனுக்கு எவ்வளவு வயசு, அவன் எவ்வளவு வருஷம்லாம் நமக்கு தெரியல. ஆனா எவ்வளவு வருஷம் அவன் குருடனா இருந்தான், எவ்வளவு வருஷம் அவன் ஊமையனா இருந்தான். கவனிங்க, அது எல்லாமே அந்த கட்டுக்கள் எல்லாம் அந்த இயேசுவை சந்தித்த நாள்ல உடைஞ்சது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பைபிள் சொல்லுது, கவனிங்க, நம்முடைய பாவங்களின் நிமித்தம், நம்முடைய மீறுதலின் நிமித்தம், நாம செஞ்ச தப்பு நிமித்தம் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டாருன்னு பைபிள் சொல்லுது. இன்னும் ஒரு 10 நாள்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து குட் ஃப்ரைடே கொண்டாட போறோம். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் விட்டு ஈஸ்டரை கொண்டாட போறோம். ஆனா கவனிங்க, அந்த குட் ஃப்ரைடே ஏன் நம்ம எல்லாரும் அன்னைக்கு உட்கார்ந்து இயேசு நமக்காக எப்படி மரித்தார், இயேசு நமக்காக எப்படி சிலுவையில் அடிக்கப்பட்டாருன்னு சொல்லி ஏன் நம்ம எல்லாரும் 7 முழத்துக்கு தூக்கி விட்டு அன்னைக்கு சோகமா உட்கார்ந்துட்டு இருப்போம். கவனிங்க, அன்னைக்கு சோகமா நம்ம ஏன் உட்கார்றோம்னா அது அவருடைய சரீர ரீதியாக கடந்து சென்ற பாடு. ஆனா நீங்க அந்த நாளை நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சியோட, நீங்க ஒரு நன்றி உள்ள இருதயத்தோட நீங்க ஏன் பார்க்கணும் தெரியுங்களா? அப்படி ஆண்டவர் நமக்காக பாடு அனுபவிக்கலனா இன்னைக்கு வாழ்க்கையில நீங்களும் நானும் பிசாசின் கட்டுக்குள்ள இருந்து விடுதலையா வாழ்ந்திருக்க என்ன செய்யாது? இயலாம போயிருக்கோம், முடியாம போயிருக்கோம். இன்னைக்கும் நாம பிசாசுக்கு அடிமையா தான் வாழ்ந்திருப்போம். கவனிங்க, உடனே அங்க இயேசு கிட்ட அவனை கூட்டிட்டு வந்தோடனே பைபிள் சொல்லுது, இயேசு அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த குருடன் வாய் பேசாம இருந்தவன் இயேசு கிட்ட வந்த உடனே பைபிள் சொல்லுது, உடனே அவன் பார்வை பெற்று அவன் வாயும் பேச என்ன செஞ்சானா? ஆரம்பிச்சான். பாருங்க, இன்ஸ்டன்ட். அதாவது ஒரு கல்ல 2 மாகன்ற மாதிரி ஒரே நேரத்தில் 2 மாறுது. முதல்ல அவன் கண் பார்வை கிடைக்குது அவனுக்கு. ரெண்டாவது என்ன நடக்குது? அவன் பேசாம இருந்தான் பாத்தீங்களா, முடவனா இருந்தான் பாத்தீங்களா, நாக்கு அவனுக்கு மூவ் ஆகல, சத்த வார்த்தைகள் வெளியில வரல. இப்போ இயேசுவை சந்திச்ச உடனே பார்வையும் பெற்றுக்கொள்ளுகிறான். இப்போ அவனால பேசவும் முடியுது. இயேசு அது 2ஐயும் ஒரே நிமிஷத்துல மாத்திட்டாரு. என்ன பார்க்க துவங்குறான்? அவனுக்கு அற்புதத்தை செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இப்ப பார்க்கிறான். அவனுடைய வாழ்க்கையை மாற்றின இயேசு கிறிஸ்துவை இப்ப வாயை திறந்து அவன் பேசுறான், துதிக்கிறான். அவன் வாழ்க்கை மாறுது. இதுதாங்க ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில செய்யும். இந்த ராத்திரி வேளையில யாரெல்லாம் நீங்க ஆண்டவர் உங்களுடைய சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றீங்களோ, அதாவது அர்த்தம் என்னன்னா, இயேசுவே என் வாழ்க்கையில என்னை கட்டி வச்சிருக்கிற எல்லா சங்கிலியும் உடைங்க நீங்க கேட்டாலே போதுங்க. அதுதான் நீங்க இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்கிறீங்க. ஏன்னா அவர் உங்க வாழ்க்கைக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள வந்து உங்களை கட்டி வச்சிருக்கிற எல்லாத்தையும் உடைக்கும்படியா ஒரு பெர்மிஷனை, ஒரு அழைப்பு நீங்க தரீங்க பாருங்களேன். அப்போ நீங்க யாருடைய பிள்ளையா மாறுறீங்க? இயேசுவின் பிள்ளையா மாறுறீங்க. அப்போ இயேசுவின் பிள்ளையா மாறுற எல்லாருக்கும் அவர் ஒரு புது பார்வையை தராரு. இது வரைக்கும் நீங்க இருட்டுல வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இது வரைக்கும் அவனுக்கு உண்மையான குருட்டு தன்மை அது. ஆனா நாம பாவம் என்ற இருள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இயேசுவை சந்திக்கும் போது நம்முடைய பார்வையை அவர் என்ன செய்கிறாரு? இருளிலிருந்து வெளிச்சமா மாற்றுகிறார்.
ராத்திரி வேளையில அப்படி இருள யாராவது நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, கடைசியில நாங்க ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துல உங்களுடைய பார்வையை ஆண்டவர் திறக்க விரும்புகிறார். நான் சொல்றேன், யுத்தத்துல ஒருத்தர் இருந்தாங்க. யுத்தத்துல 2ஆம் உலக போர் யுத்தத்துல போய் அங்க யுத்தத்துல பெரிய பெரிய மிஷன், பெரிய பெரிய ஆட்டோபாம், பெரிய பெரிய அந்த மிஷன்ஸ் பக்கத்துல வேலை செஞ்சு அவனுக்கு 2 காதும் என்ன செய்யாம போயிட்டு, கேட்காம போயிட்டு, யுத்தத்தை முடிச்சு அவன் வீட்டுக்கு வந்தான். போகும்போது நல்லா காது கேட்டுச்சு அவனுக்கு. ஆனா யுத்தம் முடிச்சு திருப்பி வீட்டுக்கு வரும்போது காது கேட்கல அவனுக்கு. வீட்டுக்கு வந்தவனே அவனுக்கு ஒரு சின்ன குழந்தைங்க. அந்த குழந்தை அப்பா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சி அவகிட்ட வந்தா. ஆனா அவன் என்ன சொல்றான்றது அவனுக்கு என்ன செய்யல, கேட்கல. வாய் மாத்திரம் அசைக்குது, ஆனா என்ன செய்ய முடியல, அவனால கேட்க முடியல. உடனே அந்த சூழ்நிலையில தான் உலகத்துல காக்லியர் இம்ப்ளான்ட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்துச்சு. அதாவது ஒரு சில கேட்காம இருக்கிறவங்களுக்கு கேட்க முடியும், அந்த அப்படிப்பட்ட டெக்னாலஜி இருக்குது. செவிடர்கள் எல்லாரும் பெர்மனண்டா கடைசி வரைக்கும் செவிடர்களா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. மெடிசன்ல நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதுல ஒரு அட்வான்ஸ்மெண்ட், அதுக்கு பேர் காக்லியர் இம்ப்ளான்ட். காதுக்குள்ள இந்த நத்த மாதிரி இருக்கும், அதை என்ன பண்ணுவாங்க, ரீப்ளேஸ் பண்ணும் போது நிறைய பேருக்கு காது கேட்கும். அப்படி காது கேட்காம அவனுடைய பிள்ளை அப்பா அப்படின்னு சொல்றது அவனால கேட்க முடியாம இருக்கிறவனுக்கு அப்போ இப்படி ஒரு புது வைத்தியம் வந்திருக்கு, வாப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, கூட்டிட்டு போய் அவன் 2 காதுலையும் காக்லியர் இம்ப்ளான்ட் வச்சாங்க. இம்ப்ளான்ட் பண்ண உடனே கூட, இதெல்லாம் எப்போ 2ஆம் உலக போர் சூழ்நிலையில நடந்தது. இது உண்மையா நடக்குமா, என் பிள்ளையுடைய சத்தத்தை நான் கேட்பேனா, அநேக சந்தேகங்களோட சர்ஜரி முடிஞ்சு வெளியில வந்து அந்த நாள் சாயந்தரம் அவன் பிள்ளை ஓடி வந்து அப்பா அப்படின்னு டோர்கிட்ட கத்துற சத்தம் இவனுக்கு என்ன செஞ்சிச்சு, கேட்டுச்சுங்க. அப்போதான் சர்ஜரி ஆகி பெட்ல படுத்திருக்கிறான். ஆனா மகளுடைய சத்தத்தை மீண்டும் கேட்கிறேனே அப்படின்ற சந்தோஷத்துல அந்த ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்து ஓடி போய் அந்த பிள்ளை என்ன செஞ்சான், அரவணைச்சு கட்டி சந்தோஷமா அவன் வாழ்க்கைய மீண்டும் பெற்றுக்கொண்ட ஒரு சந்தோஷம் அவனுக்கு இருந்தது. இந்த ராத்திரி வேளையிலையும் கடவுளுடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையில பிசாசு நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதி இதை கொண்டாந்து நம்மளை குருடர்களாக்கி, நம்ம காது கேட்க முடியாதபடி நம்மளை செவிடர்கள் அவன் வாழ வச்சுட்டு இருக்கிறான். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ராத்திரி வேளையில நீங்க சும்மா வந்தீங்க உட்காரல, யாரோ உங்களை கூட்டிட்டு வந்தீங்க நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு இல்லைங்க. இது கடவுளுடைய திட்டம், தேவனுடைய அனாதி திட்டத்தின்படி இந்த ராத்திரி வேளையில நீங்க இந்த தெருவில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில் அப்படி இருக்கிற குருட்டு தன்மையையும் அப்படி செவிட்டு தன்மையையும் இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் சுகமாக்க விரும்புகிறார். ஆண்டவர் அதை என்ன செய்ய விரும்புகிறார், மாற்ற விரும்புகிறார். கவனிங்க, உடனே அவன் கண்கள் திறக்கப்பட்டது. அவன் செவிடனா இருந்தா அவன் காது என்ன செய்யப்பட்டது, அது திறக்கப்பட்டது. ஏன் இதை இயேசு செஞ்சார், ஏன் இயேசு இதை அவனுக்கு செஞ்சார்? அவனுக்கு இயேசுக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் ரோட்டோரமா பிச்சை எடுத்துட்டு இருந்த ஒருத்தன். ஆனா இயேசு ஏன் அதை செஞ்சார் தெரியுங்களா? ஏன்னா அவனை நேசிக்கிறேன், என் அன்பு வந்து என்னிலிருந்து அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி என்னிலிருந்து நிரம்பி வழிகிற அன்பை நான் எல்லாருக்கும் காமிக்கிறேன் அப்படின்ற அடையாளத்துல ஆண்டவர் அவர்கிட்ட இருந்து அந்த அன்பை என்ன செய்யறாரு, அவனுக்கு ஒரு அற்புதமாக செய்யறாங்க. கவனிச்சு பாருங்களேன், இயேசுவை சிலுவையில் அடிக்கும் போது அவரை கேலி செஞ்சாங்க. இயேசுவை சிலுவையில் அடிக்கும் போது என்ன செஞ்சாங்க, அவரை காரி துப்புனாங்க, என்னென்னமோ கேட்டாங்க. நீ கடவுளாப்பா, உன்னால இறங்கி வர முடியுமா, இறங்கி வா என்னெல்லாம் சொன்னாங்க. ஆனா பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது, அவர் அந்த அடி வேதனையில ஒரு தடவை கூட என்ன செய்யல, அவரை வாய என்ன செய்யல, திறக்கல. பாருங்களேன், பாவத்தில் இருந்த ஊமைகளாகிய நீங்களும் நானும் பேசணுன்றதுக்காக அவர் சிலுவையில் ஊமையா மாறினார். நீங்களும் நானும் பாவன்ற குருட்ட தன்மையிலிருந்து நம்ம பார்வை அடையணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நேரிட்ட எல்லா கொடுமைகளையும் அவர் பார்த்தும் பார்க்காதவரை போல என்ன செஞ்சார், அவரு கண்ணை மூடிக்கிட்டார். ஏன்? அவர் கண் மூடினதுனால தாங்க நீங்களும் நானும் கண் திறந்தோம். அவர் வாயை மூடி அமைதலா இருந்ததுனால இன்னைக்கு நீங்களும் நானும் வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுறோம். சிலுவையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? கிருபை என்னும் பரிமாற்றம். நம்முடைய பாவங்களை ஆண்டவர் சிலுவையில தன்மையில் ஏற்றுக்கொண்டு கிருபைய
பாவ மன்னிப்பு நமக்கு இலவசமா என்ன செஞ்சாரு? தந்தார். தொடர்ந்து என்ன நடக்குது? அவனை அற்புதம் ஒரு அடையாளம் செஞ்ச உடனே நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து, என்னப்பா அதிசயம் இது, என்ன அதிசயம், நான் பார்த்த நாள்ல இருந்து இவன் குருடனா இருக்கிறான், நான் பார்த்த நாள்ல இருந்து இவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான், நான் பார்த்த நாள்ல இருந்து இவன் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னதில்ல, ஆனா இயேசு இவனை தொட்டு இவனை சொஸ்தமாக்குன உடனே இவ்வளோ அருமையா பார்க்கறான், இவ்வளோ அருமையா பேசுறான்னு சொல்லி நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா நிறைய பேரு கவனிங்களேன், இயேசு அவங்க கண்ணுக்கு முன்னாடியே அற்புதத்தை செய்யறாரு, அவங்க கண்ணுக்கு முன்னாடியே ஜனங்களுடைய வாழ்க்கையை மாத்துறாரு. ஆனாலும் நிறைய பேர் என்ன சொன்னாங்களாம் தெரியுமா? இவன் பிசாசின் வல்லமையினால என்ன செய்யறான்? இந்த அற்புதங்களை செய்யறான்னு சொன்னானா. இன்னொருத்தர் சொன்னா, இதெல்லாம் நம்பாதப்பா, இதெல்லாம் சும்மா மேஜிக், இதெல்லாம் சும்மா என்னது, இதெல்லாம் ஏமாத்துற வேலைன்னு சொல்லி ஒருத்தன் போனான். இன்னொருத்தன் சொன்னா, இதெல்லாம் பிசாசின் வல்லமை இல்லைன்னா இவனால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாதுன்னு சொல்லி பாருங்களேன். நிறைய பேர் பார்த்தும் நம்பாம விசுவாசம் இல்லாம என்ன பண்ணிட்டாங்க? திரும்பி போயிட்டாங்க. பைபிள் சொல்லுது. கவனிங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில நன்மையை பெற்றும் நிறைய பேர் இயேசுவின் மேல் அவங்களுடைய விசுவாசத்தை வைப்பதில்லை. நிறைய பேர் இயேசு, இப்ப நாங்க இந்த மாதிரி பேசும்போது இயேசுவை நிறைய பேருக்கு பிடிக்கும். என்னப்பா இயேசு இவ்வளோ அற்புதமானவரா, இவ்வளோ நன்மை செய்யறாரா, எங்களை நேசிக்கிறாரா? ஆமா, நிறைய பேருக்கு இயேசுவை பிடிக்கும், ஆனா அவரை விசுவாசிக்க மாட்டாங்க. நிறைய பேர் இயேசுவுக்கு ஃபேன்ஸா மாறுவாங்க. நிறைய பேர் இயேசுவின் பின்னாடி ஒரு ஃபேனை போல, ஒரு விசிறிய போல என்ன செய்வாங்க? பின்னாடி வருவாங்க. ஆனா அவர் மேல விசுவாசத்தை என்ன செய்ய மாட்டாங்க? வைக்க மாட்டாங்க. கவனிங்க, இந்த ராத்திரி வேளையில நீங்க அற்புதத்தை பெறணும்னா, நீங்க இந்த ராத்திரி வேளையில ஒரு விடுதலையை பெறணும்னா, இந்த ராத்திரி வேளையில ஒரு அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா, இந்த ராத்திரி வேளையில உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா, இயேசுவுக்கு வெறும் நீங்க ஃபேனா இருக்காதீங்க, அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளா மாறுங்க. வெறும் இயேசுவை பார்த்து வாவ் வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லி கையை தட்டி விசில் அடிச்சிட்டு கூட்டத்தோட கூட்டமா போயிடாதீங்க. இயேசு செய்த அற்புதத்தை பார்த்து அவர் மேல விசுவாசம் வச்சு நிறைய பேர் அவரை பின் தொடர்ந்து போனாங்கன்ன மாதிரி நீங்களும் இயேசுவின் பின் தொடர்ந்து என்ன செய்யணும்? நீங்க இந்த ராத்திரி வேளையில வரணும். இயேசுவின் அன்பு உங்களை தேடி வரும்போது எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளிட்டீங்கன்னா உங்களால இயேசுவால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவர் உங்களை தொண்டையை நெரிச்சு என்னை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் யாரையும் வலுக்கட்டாயப்படுத்த மாட்டாரு. இயேசுவின் அன்பு எல்லாரையும் நோக்கி வருது. இப்ப நான் பேசும்போது இங்க இருக்கிற எல்லாருக்கும் இந்த யார் காதுல இந்த சத்தம் விழுதோ அவங்க கிட்ட இயேசு சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன். என் சத்தத்தை யாரெல்லாம் கேட்குறீங்க உட்காந்து அங்க நின்று இங்க நின்று ரோட்ல, அதோடைய அர்த்தம் என்ன? இந்த சத்தத்தின் மூலம் இயேசு உங்ககிட்ட சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன். அந்த அன்பை ஏற்றுக்கொள்றதா வேண்டாமா அப்படின்ற தீர்மானம் யார் கையில இருக்குது? உங்க கையில தான் இருக்கு. இந்த ராத்திரி வேளையில இயேசுவின் சிலுவையில அந்த அடிவாரத்துல நிறைய பேர் நின்று அவரை கேலி செஞ்சாங்க. நிறைய பேர் இயேசுவின் சிலுவையின் அடிவாரத்துல நின்று இவன் தப்பு செஞ்சிருப்பான், இவன் ஒரு பாவி, இவன் எதையாச்சும் பண்ணியிருப்பான், அதனாலதான் இவனை சிலுவையில் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இயேசு செய்த அற்புதங்களை பார்த்தும் அவரை நம்பாம விசுவாசிக்காம அங்க நின்று கேலி செஞ்சாங்க. ஆனா அதே சிலுவை அண்டையில் நிறைய பேர் இயேசுவின் மேல அவங்களுடைய விசுவாசத்தை என்ன பண்ணாங்க? வச்சாங்க. அப்ப இந்த ராத்திரி வேளையில இயேசுவின் சிலுவையை குறித்து உங்களுக்கு நான் பிரசங்கித்து இருக்கிறேன். அப்படியே கேட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இயேசுவின் சிலுவை உங்க இடத்துல இருந்து ஒரு பதிலை எதிர்பார்க்குது. இயேசுவின் அன்பு உங்க இடத்துல இருந்து ஒரு பதிலை எதிர்பார்க்குது. இரண்டாம் உலக போரின் சூழ்நிலையில பிரான்ஸ் தேசத்துல ஒரு இளம் ஒரு ராணுவ வீரன் அமெரிக்க தேசத்திற்காக யுத்தம் செய்வதற்காக ராணுவ வீரர்கள் நிறைய பேர் அனுப்பப்பட்டாங்க. அதுல ஒரு யங் பாய், அந்த பையனுக்கு 18 வயசு, அவ்வளவுதான். ராணுவம்னா என்ன, யுத்தம்னா என்ன, போர்னா என்ன ஒன்னும் தெரியாது அவனுக்கு. ரொம்ப 18 வயசு அவனுக்கு. யுத்தத்துக்கு அனுப்புனாங்க. அங்க யுத்தத்துல அவனுக்கு என்ன வேலை கொடுத்திருந்தாங்கன்னா, அங்க அந்த மிலிட்டரி கேம்ப்ல அங்க வாட்ச்மேன், அதாவது ஒரு செக்யூரிட்டி, அவன் என்ன செய்யணும், ஒரு கார்டு போஸ்ட் அங்க என்ன செய்யணும், அவன் ராத்திரி முழுசும் நிக்கணும். ஷிஃப்ட் மாறும்.
ராத்திரி ஃபுல்லா 2 பேர் நிற்பாங்க, பகல்ல 2 பேர் நிற்பாங்க. அதாவது அவங்களுடைய வேலை என்னன்னா, எதிரி யாராவது கண்ணுக்கு எற்ற தூரத்தில் இருக்கிறாங்களா, ஏதாவது ஏரோப்ளேன் வருதா, யாராவது அங்கிருந்து ஏதாவது கண்ணு தூக்கிட்டு வரானா, யாராவது டேங்கர் போறானா அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யணும், செக்யூரிட்டி அங்கே என்ன செய்யணும். அது கூட இராணுவத்தில் ஒரு வேலை. அப்போ இந்த 18 வயசு பையங்க, அந்த பையனை இந்த இராணுவத்தில் என்ன பண்ணாங்க, ஒரு கார்டு போஸ்டா அங்கே போட்டிருந்தாங்க. ஒரு நாள் ராத்திரி அவனுக்கு நைட் ஷிஃப்ட் வந்துச்சு. நைட் ஷிஃப்ட்ல கன்னை வச்சுக்கிட்டு 18 வயசு பையன் என்ன செய்யறான், அந்த பிரான்ஸ்ல குளூர்ல நின்றுட்டு இருக்கிறான். என்னது, யாரா நின்றுட்டு இருக்கிறான், காவலா நின்றுட்டு இருக்கிறான். அவன் நைட் நேரம் இல்லையா, 18 வயசு தானே அந்த பையனுக்கு, சின்ன பையன் தானே அவன். அப்படியே அந்த நைட்ல தூக்க கலக்கத்துல என்ன பண்ணிட்டான், அப்படியே தூங்கி மயங்கி கீழே விழுந்து என்ன பண்ணிட்டான், தூங்கிட்டான். காலையில வந்து பார்த்தா ராணுவ வீரன் போஸ்ட்ல இருக்க வேண்டிய நின்று பட்ரோல் பண்ணி சுத்தி பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பையன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். கவனிங்க, ராணுவத்துல அதாவது அவனுடைய காட் போஸ்ட், அவனுடைய டியூட்டியை பண்ணாம போனா அதோடைய தண்டனை என்ன தெரியுங்களா, மரண தண்டனை. அக்கார்டிங் டு த மிலிட்டரி ரூல்ஸ் பிரகாரம் அவனுடைய, ஏன்னா அவன் தூங்குற நேரத்தில் எதிரி வந்து என்ன செஞ்சிருக்கலாம், படையெடுத்து வந்திருக்கலாம், அட்டாக் பண்ணியிருக்கலாம், எல்லாரையும் சாகடிச்சிருக்கலாம். அதனால அந்த நெக்லிஜென்ஸுக்கான பனிஷ்மெண்ட் என்ன தெரியுங்களா, டெத். உடனே அவனுக்கு டேட்டை குறிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு ஃபயரிங் ஸ்குவாட் முன்னாடி அவன் என்ன செய்யணும், அவனை நிக்க வச்சு ஷூட் பண்ணும். அவனுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க. கவனிங்க, இதுல கொடுமையான சம்பவம் என்ன தெரியுங்களா, அந்த ஆர்டரை பாஸ் பண்ண வேண்டியது யாரு தெரியுங்களா, அந்த ஆர்மியில் இருக்கிற அந்த சூப்பர்வைசர் ரோல்ல இருக்கிற அந்த ஜெனரல். அந்த ஜெனரல் யாரு தெரியுங்களா, இந்த 18 வயசு பையனுடைய அப்பா, சொந்த அப்பா. இப்போ அந்த பையனுக்கு ராணுவ விதிகளின் பிரகாரம் என்ன தண்டனை கொடுக்கணும் அவனுக்கு, சொல்லுங்க வாய் திறந்து, மரண தண்டனை. டைமும் குறிச்சாச்சு, தேதியும் குறிச்சாச்சு, அவனை சுட்டு கொல்லணும்ன்ற ஆர்டரை பாஸ் பண்ணதை யாரு, அந்த பையனுடைய அப்பா. யோசித்து பாருங்களேன், நீங்க அந்த இடத்துல இருந்து இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைக்கு அப்படி ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பை உங்க கையில கொடுத்திருந்தா அப்பா அம்மாவாகிய நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அந்த சரித்திரத்தில் என்ன நடக்குது, அன்று இரவு அந்த அப்பா மனசு உடைஞ்சு கொடிய வேதனையில, ஏன்னா அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு யாருக்கு ஷூட்டிங் ஆர்டர், அவருடைய பையனுக்கு. என்ன தப்பு செஞ்சான், நின்று காவல் காக்க வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணிட்டான், தூங்கிட்டான். அங்க அப்பா நடுராத்திரியில் அவனுடைய ஜெயில் செல்லுக்குள்ள போய் அவனை கட்டி பிடிச்சி அழுதார். மகனே, நீ பிறந்த நாள் நான் நினைவு கூர்றேன். நீ பிறக்கும் போது நானும் அம்மாவும் எங்க உலகமே மாறிட்டு, நீ சின்ன பையனா இருக்கும் போது, நீ வளர்ந்து வரும்போது, நீ பெரியவனாகும் போது, நீ இப்படி வரணும் அப்படி வரணும்னு சொல்லி அநேக கனவுகளோடு உன்னை வளர்த்தோம். ஆனா போர் திடீர்னு வந்ததுனால நீ போர்க்களத்துக்கு வர வேண்டியதாயிட்டு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த கோலத்திலேடா உன்னை பார்க்கறது. என்ன கோலத்துல, அடுத்த நாள் சாக வேண்டியவன், அவன் கையில சங்கிலிகளை மாட்டி அவனுக்கு சாகிறதுக்கான அந்த யூனிஃபார்மை போட்டு, ப்ளூ யூனிஃபார்மை போட்டு அவனை சங்கிலியில கட்டி வச்சு உட்கார வச்சிருக்கிறாங்க. அவன் செஞ்சது என்ன தப்பு சொல்லுங்க, தூங்கிட்டான். அவங்க அப்பா அங்க நின்று சொன்னாரு, மிலிட்ரி ரூல்ஸ் என்னால மாத்த முடியாதுப்பா, மிலிட்ரி ரூல்ஸ் என்னால் என்ன செய்ய முடியாது, மாத்த முடியாது. ஏன்னா மிலிட்ரி ரூல் பிரகாரம் நீ தப்பு செஞ்சிருக்கிற, அந்த தப்பின் விலை இப்ப உன் வாழ்க்கை. நீ தூங்கின பத்தியா, அந்த சின்ன தப்பு, அந்த தப்பின் விலை என்னது, அபராதம் இல்லப்பா, உன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த அப்பா அந்த மகனை கட்டி பிடிச்சி அழுதார். அந்த பையனால ஒன்னும் செய்ய முடியல, அவனும் அழுறான், வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து வெளியில வர மாட்டேங்குது. அடுத்த நாள் காலையில சரியா 6 மணிக்கு அந்த செல்லுக்குள்ள இருந்து அவனுடைய முகத்தை மூடி, அவன் கைகளை கட்டி,
அங்க அவனை சுட்டு கொல்ல வேண்டிய அந்த இடத்துக்கு அவனை கூட்டிட்டு வந்தாங்க. டைம் பார்த்தாங்க 5:55, 5:56, 5:57, 5:58, 5:59. இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஆனா எல்லாருக்கும் மனசு வேதனையா இருக்கு. ஏன்னா அவன் பெரிய கொடிய குற்றம்லாம் ஒன்றும் செய்யல, தூங்கிட்டான். ஆனா ரூல்ஸ் பிரகாரம் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. தேடி பார்க்குறாங்க, ஜெனரல் எங்கேயாவது வந்திருக்கிறாரா? அப்பாவை எங்கேயும் காணும். எப்படிங்க மகனுடைய சாவை எப்படிங்க அப்பாவால் பார்க்க முடியும்? ஏன்னா அந்த ஆர்டரில் சைன் போட்டதே யாரு? அப்பா தான். பார்க்குறாங்க, எங்கேயா வந்திருக்காரா ஜெனரல்? எங்கேயும் வரல. ஒருத்தன் சொல்கிறான், ஏய் எப்படா வர முடியும் அவரால்? நமக்கு கொடுத்த வேலையை நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்போ சுட வேண்டியவன் இவன் சுடலன்னா அது ஒரு அஃபென்ஸ். இப்போ இவன் சாகணும். அதான் 2 பேர் துப்பாக்கி ஏந்து ரெடியாக நிற்கிறாங்க. 5:59, 55 seconds, 56 seconds, 57, 58, 59. சரியா 6 மணிக்கு அங்க அலாரம் அடிச்சாங்க. 2 புல்லட் அந்த மூடப்பட்டிருந்த அந்த பையனுடைய நெஞ்சில 2 புல்லட் பதிஞ்சு, அவன் கை சங்கிலிகளால கட்டப்பட்டிருந்த அந்த பையனுடைய சடல் என்ன செஞ்சிச்சு, கீழே விழுந்து ஒரு நிமிஷத்துல அவன் உயிர் போயிட்டு. உடனே அங்க இருந்த மிலிட்டரி டாக்டர் இப்ப உயிர் போனவனுடைய உயிர் உண்மையாவே போயிட்டா அப்படின்னு சொல்லி அதை வெரிஃபை பண்றதுக்கு டெட் பாடி என்ன செய்யணும், அவங்க எக்ஸாமின் பண்ணணும், போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். கீழே அக்கார்டிங் டு மிலிட்டரி ரூல்ஸ் அவன் முழுசும் அவன் பாடியில் இருக்கிற உயிர் போயிடுச்சா, எந்த அசைவுகளும் இல்லைன்ற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாடியை தூக்கிட்டு வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல அந்த டாக்டர் அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யும்படியா அவன் முகத்துல மூடி இருக்கிற அந்த துணி என்ன செஞ்சாங்க, எடுத்தாங்க. பார்த்தாங்க, இருந்தது 18 வயசு பிள்ளை இல்லைங்க. அந்த மிலிட்டரி ஜெனரல், தகப்பனாகி அந்த ஜெனரல் அந்த ராத்திரி நேரத்தில் அந்த ஜெயிலுக்கு போனார் பார்த்தீங்களா? அந்த ஜெயிலில் போய் அந்த மகனுடைய ஜெயில் ட்ரெஸ்ஸை எடுத்து அவர் போட்டு அந்த ஜெயிலில் இருந்த குற்றவாளி போல் அந்த கால வேளையில் அவர் என்ன செஞ்சாரு, சங்கிலிகள் கட்டப்பட்டு மறிக்க வேண்டிய மகனுடைய இடத்தை யார் எடுத்தா? ராத்திரியோட ராத்திரியா அப்பா. ஏன் அவரால் தீர்ப்பை மாற்றி எழுத முடியல? ஏன்னா தீர்ப்புக்கு மாற்றி எழுத முடியாது. ஏன்னா தீர்ப்பு தான். ஆனா சாக வேண்டியவன் இடத்தை அவர் என்ன செஞ்சுட்டாரு, மாத்தி 18 வயசு ஓடி போய் அங்க ஜெயில பார்த்தா அந்த பையன் அங்க இருக்கான். ஏய் என்னப்பா ஆச்சு? எங்க அப்பா ராத்திரியோட ராத்திரியா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, என்னமோ எனக்கு குடிக்க கொடுத்தாரு, நான் குடிச்ச உடனே நான் தூங்கிட்டேன். அந்த தூங்க நேரத்தில் அப்பா என்ன பண்ணிட்டாரு, யூனிஃபார்மை மாத்தி சாக வேண்டிய இடத்துல தான் தன்னுடைய பிள்ளைக்காக ஜீவன் என்ன செய்தாரு, கொடுத்தார். அதுதாங்க தகப்பனுடைய அன்பு. அதுதாங்க தகப்பனுடைய அன்பு. இந்த ராத்திரி வேளையில தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நீங்களும் நானும் பாவம் செஞ்சு நாமும் பரலோகத்தின் நீதிகளை உடைச்சிருக்கிறோம். பரிசுத்தமான தேவனுக்கு முன்பதாக வாழ வேண்டிய எல்லா ரூல்ஸையும் நீங்களும் நானும் உடைச்சிருக்கிறோம். நீங்களும் நானும் நின்று காவல் காக்க வேண்டிய நேரத்தில் நாம தூங்கி இருக்கிறோம், பாவம் செஞ்சிருக்கிறோம், கடவுளுக்கு விரோதமா வாழ்ந்திருக்கிறோம், கடவுளுக்கு முகத்தை அல்ல முதுகை காட்டி வாழ்ந்திருக்கிறோம், கடவுளை நோக்கி இல்ல கடவுளுக்கு தூரமா அவருக்கு அப்பாற்பட்டு வாழ்க்கையில நடந்து போயிருக்கிறோம். பைபிள் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். கடவுளுக்கு விரோதமா செய்யற சின்ன பாவமா இருக்கட்டும் பெரிய பாவமா இருக்கட்டும், அதோடைய சம்பளம் அதோடைய விளைவு மரணம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனா பைபிள்ல ஏன் உலகத்துல இயேசுவின் அன்பை போல வேற ஒரு அன்பு இல்லைன்னு நம்ம சொல்றோம் தெரியுங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாவம் செஞ்சு கடவுளுக்கு விரோதமா வாழ்ந்த நேரத்துல கடவுள் மனுஷனா இந்த பூமியில, கவனிங்க, ஒரு ஆர்மி ஜெனரலா இல்ல, ஒரு ராணுவ தலைவனா இல்ல, அல்லது ராஜாவா இல்ல, அல்லது வெள்ளைக்கார கடவுளா இல்லைங்க. இங்க உங்களோடு என்னோடையும் நம்மோடு உறவாடுகிற மனுஷனா இந்த பூமிக்கு அன்பை காட்டும்படியா இந்த பூமிக்கு அவர் என்ன செய்தாரு, வந்தார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. வந்து
பாடு அனுபவிச்சார். ஹல்லேலூயா. அந்த கதையில அந்த ஆர்மி ஜெனரல் 2 புல்லட் தாங்க எடுத்தாரு. ஆனா பைபிள் சொல்லுது, தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித குலத்தின் பாவத்தை மாத்திரம் இல்ல, தேவனுடைய முழு கோபத்தையும், அதாவது உங்க மேலயும் என் மேலயும் விழ வேண்டிய அந்த தண்டனையின் கோபம் யார் மேல விழுந்துச்சு? இயேசுவின் மேல விழுந்துச்சு. அந்த சிலுவையை நீங்க பார்க்கும்போது நீங்க ஞாபகம் வச்சுக்காங்க, அந்த சிலுவையில என் மேல விழ வேண்டிய தேவனுடைய கோபம் யார் மேல விழுந்துச்சு? இயேசுவின் மேல விழுந்துச்சு. நான் செஞ்ச பாவம், நான் சொன்ன பொய், நான் பண்ண திருட்டு, நான் பேசின கெட்ட வார்த்தை, நான் குடிச்ச குடி, நான் குடிச்ச சிகரெட், நான் ஜெயிலுக்கு போனது, இது எல்லாத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்மேல் சுமந்து கொண்டு, கவனிங்க, முழு கோபாக்கினை யார் மேல விழுந்துச்சு? இயேசுவின் மேல விழுந்துச்சு. கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, நாளைக்கு காலையில் 6 மணிக்கு நேரத்தை குறிச்சிட்டீங்க. யாருக்கு? இந்த உலகத்துல வாழ்ற எல்லா சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் நேரம் குறிக்கப்பட்டாயிட்டு. நாளைக்கு காலையில 6 மணிக்கு சிலுவையில அடிச்சு சாக வேண்டியவங்க நீங்களும் நானும். ஆனா அந்த ராத்திரியோட ராத்திரியா இயேசு தகப்பன்ட்ட சொன்னார், ஆண்டவரே, அந்த இடத்துல நான் போய் தொங்குறேன், இவன் தொங்குறதுக்கு பதில் நான் போய் தொங்குறேன். ஏன்னா அவன் தொங்குனா, இவன் தொங்குனா அவனால திருப்பி உயிரோட எழும்ப முடியாது. ஆனா நான் போய் அந்த இடத்துல தொங்கி அவங்களுக்காக மரித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பி அந்த ஜெயத்தில் அவங்களை நான் பங்காளரா மாற்றிக்கிறேன்னு சொல்லி அந்த ராத்திரியோட ராத்திரி ஆண்டவர் கிருபை என்னும் ஒரு பரிமாணத்தை அந்த சிலுவையில செய்தாருங்க. அந்த தகப்பன் அந்த யூனிஃபார்மை போட்டதை போல இயேசு நமக்காக அந்த யூனிஃபார்மை மாட்டி, அந்த 18 வயசு பையன் செய்த தப்புக்கு அவன் எடுக்க வேண்டிய பெற வேண்டிய எல்லா தண்டனைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்மேல் அவர் சுமந்து கொண்டு, எதுக்கு தெரியுங்களா? நீங்களும் நானும் வாழுவதற்காக அவர் ஜீவனை கொடுத்தார். சொல்லுங்க, நீங்களும் நானும் வாழணுன்றதற்காக இயேசு சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நம்மேல் அன்பு கூர்ந்து நமக்கு அன்பை காமித்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்தாரு? மரித்தார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ராத்திரி வேளையில் என்னுடைய செய்தியின் கடைசிக்கு வந்திருக்கிறேன். அப்படி சிலுவையில மரிக்க வேண்டிய நீங்களும் நானும், குருடனை போல, வாய் பேச முடியாதவனை போல ரோட்டோரத்தில் உட்கார்ந்து பாவத்தின் அடிமைத்தனத்துல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த நம்மை ஆண்டவர் கிருபையா நம்ம மேல அன்பை காமிச்சு நம்முடைய கண் பார்வையையும் நம்முடைய வாய் பேசாம இருக்கிற அந்த ஊமைத்தனத்தையும் மாற்றி நமக்கு முழுசான விடுதலையும் முற்றிலும் ஒரு அன்பின் விடுதலையை ஆண்டவர் நமக்கு பெற்று தந்திருக்கிறாரு. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இந்த ராத்திரி வேளையில கடைசியில நான் சொன்ன அந்த கதையை போல ஆண்டவர் நாம தொங்க வேண்டிய இடத்துல, நாம பெற வேண்டிய அந்த பனிஷ்மெண்ட், அந்த தண்டனையின் இடத்துல அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த தண்டனையை பெற்று தந்தார். அப்ப இந்த ராத்திரி வேளையில நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், நான் இனிமே இந்த வெக்கம், இந்த பாவம், இந்த பிசாசு அப்படின்ற ஒரு ஜெயிலுக்குள்ள நான் வாழக்கூடாதுன்னு சொல்லி என்னை விடுதலையாக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், சிலுவையில் எனக்காக விடுதலையை பெற்று தந்த இயேசுவின் மேல என் விசுவாசத்தை வைக்கிறேன். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான். இந்த ராத்திரி வேளையில இந்த பெங்களூர் லேஅவுட்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்ற செய்தி ஒரே ஒரு செய்தி தாங்க. நீங்க இயேசுவின் பிள்ளையா மாறணும்னு அர்த்தம் வேற ஒன்றும் கிடையாது. நீங்க உங்க பேரை மாற்ற வேண்டாம். நீங்க யாராக இருக்கிறீங்களோ அப்படியே தான் இருக்கலாம். மதத்தை மாற்ற வேண்டாம். ஏன்னா நீங்க இயேசு கும்பிட்டா, இயேசுக்கு இருதயத்தை கொடுத்தா நான் கிறிஸ்தவனா மாறணுமோ, மதம் மாறணுமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. இயேசு எங்கேயும் எப்போவும் யாரை பார்த்தும் மதம் மாறு அப்படின்னு சொல்லவே இல்லை. அதனால நாங்களும் இந்த ராத்திரி வேளையில நீங்க மதம் மாறணும்னு சொல்லல. ஏன்னா அப்படி ஒரு காரியம் இயேசு சொல்லியே தரல. ஆனா இயேசு ஒண்ணு மாத்திரம் சொல்லி இருக்கிறாரு, நான் இலவசமா உனக்கு கொடுக்கிற இந்த ரட்சிப்பு, இலவசமா நான் உனக்கு காமிக்கிற இந்த அன்பை நீ பெற்றுக்கொள்ளணும்னா வேற ஒன்னும் செய்ய வேண்டாம். உன் இருதயத்துல நான் பிரவேசிக்கும்படியா ஒரு இடத்தை தான்.
அவ்வளவுதாங்க ஆண்டவர் கேட்கிறாரு. இந்த ராத்திரி வேளையில அப்படி இயேசு உங்க இருதயத்திற்குள்ள பிரவேசிக்க நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா, அதாவது இருட்டான ஒரு ரூமுக்குள்ள ஸ்விட்சை போட்டு லைட் வந்த உடனே எப்படி அந்த இருட்டெல்லாம் ஒரு நிமிஷத்துல காணாம போதோ, அப்படி இந்த ராத்திரி வேளையில உங்க இருதயத்துல இருளை போல இருக்கிற பாவம், இருளை போல இருக்கிற கண்ணீர், இருளை போல இருக்கிற வியாதி, இருளை போல இருக்கிற கஷ்டம், இருளை போல இருக்கிற கடன், இருளை போல இருக்கிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இயேசு என்னும் வெளிச்சத்தை உங்க இருதயத்திற்குள்ள நீங்க வாங்கன்னு சொல்லி அனுமதிச்சீங்கன்னா, எல்லா இருளும் இந்த ராத்திரி வேளையில உங்க வாழ்க்கையை விட்டு அகன்று போகும் அப்படின்றத நான் சொல்றேன். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் உள்ள எல்லாரும் எழும்பி நின்று நான் சொல்ற இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து நீங்க ஜெபிங்க. நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருங்க, எந்த நம்பிக்கை உடையவர்களா இருங்க, இந்த ராத்திரி வேளையில இயேசுவின் மேல நம்ம வேலை விழ வேண்டிய எல்லா கோபம், எல்லா தேவனுடைய ஆக்கினை, அந்த பாவத்தின் அகோரம், இது எல்லா தண்டனையும் இயேசுவின் மேல சிலுவையில விழுந்துருச்சு. இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசிங்க. உங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து விசுவாசிங்க. இனிமே நான் பாவி கிடையாது, இனிமே நான் பிசாசுக்கு அடிமை இல்லை, இனிமே நான் பயங்களுக்கு அடிமை இல்லை, இனிமே நான் வியாதிக்கு அடிமை இல்லை, நான் எந்த கடன்காரனுக்கு அடிமை இல்லை, நான் இயேசுவுக்கு மாத்திரம் தான் அடிமை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நம்புறீங்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, நீங்க எல்லாரும் இருக்கிற இடத்துல உங்களுடைய கரங்களை உயர்த்தி இயேசு உங்க கரங்களை பார்க்க விரும்புறார். இந்த ராத்திரி வேளையில நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லைங்க. கரங்களை உயர்த்தி இயேசுவே என் இருதயத்துக்குள்ள வாங்க, இயேசுவே என் உள்ளத்துக்குள்ள வாங்க, இயேசுவே என் குடும்பத்துக்குள்ள வாங்க, இயேசுவே என் மனசுக்குள்ள வாங்க, இயேசுவே என் கண்ணீரை தொடைங்க, இயேசுவே என் சமாதானத்தை தாங்க, இயேசுவே என் குடும்ப பிரச்சனையை தீர்த்துருங்க, இயேசுவே என் குடி பழக்கத்தை தீர்த்துருங்க, இயேசுவே நான் இந்த கஞ்சா பொருளுக்கு அடிமையா இருக்கிறேன், என்னை மாத்துங்க, இயேசுவே இந்த சிகரெட் பழக்கத்துல இருந்து என்னை விடுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா உங்களை விடுதலை ஆக்கும்படியா இயேசு ஆயத்தமா இருக்கிறாரு. இயேசு உங்க வாழ்க்கையின் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ள விரும்புறவங்க, இந்த ராத்திரி வேளையில இயேசுவின் இடத்துல இருந்து ஒரு அற்புதத்தை பெற விரும்புறவங்க, வியாதியில இருக்கிறவங்க, இந்த ராத்திரி வேளையில இயேசு என் வியாதியில இருந்து எனக்கு ஒரு சுகத்தை தருவாருன்னு விசுவாசிக்கிறவங்க, இந்த ராத்திரி வேளையில என் வாழ்க்கையில என் குடும்பத்துல இருக்கிற சண்டை எல்லாம் இயேசு நாமத்துல நீங்கணும் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் உங்க கரங்களை உயர்த்துங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நான் சொல்ல சொல்ல இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. அன்புள்ள இயேசுவே, நான் ஒரு பாவி. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம், யாரு பார்க்கறாங்க பார்க்கல அதெல்லாம் பார்க்காதீங்க. நான் சொல்ற ஜெபத்தை என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. இயேசுவே, நான் ஒரு பாவி. என் பாவத்திற்காக சிலுவையில் நீங்க மரிச்சீங்க, எனக்கு விடுதலைய நீங்க பெற்று தந்தீங்க. இனிமே நான் பிசாசுக்கு அடிமை அல்ல, இனிமை நான் பாவி அல்ல, நான் இயேசுவின் பிள்ளை. நீர் தரும் இலவச ரட்சிப்பை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். இயேசுவே, சொல்லுங்க, இயேசுவே என் உள்ளத்துக்குள்ள வாங்க, இயேசுவே எனக்கு சமாதானத்தை தாங்க. சொல்லுங்க, இயேசுவை பார்த்து கேளுங்க, இயேசுவே எனக்கு நிம்மதியை தாங்க. சொல்லுங்க, இயேசுவே என் வியாதியிலிருந்து என்னை சுஸ்தமாக்குங்க. இன்னையிலிருந்து நான் உம்மை பின்பற்றுகிறேன். இந்த ஜெபத்தை செய்தீங்கன்னா, இந்த ஜெபத்தை உண்மையா யாரெல்லாம் செஞ்சீங்களோ, இந்த ராத்திரி வேளையில இயேசு உங்க உள்ளத்துக்குள்ள வர அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. வந்துட்டாருங்க. உங்க உள்ளத்துக்குள்ள வந்து உங்களுக்கு சமாதானத்தை தரும்படியாக இயேசு உங்க வாழ்க்கையின் அதிபதி அவர் மாறிட்டாரு. இதை விசுவாசித்தீங்கன்னா இனிமே இயேசுவின் வார்த்தையின்படி நீங்க கேட்டு நடங்க. இந்த நேரத்தில் எங்களுடைய திருச்சபையினர் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறாங்க.
இப்போதாங்க இப்போ ஒரு பாடல் பாடுவோம். இந்த பாடலை பாடும் பொழுது நீங்க யாரா வேணாலும் இருங்க, எங்க வேணாலும் இருங்க, பின்னாடி நிக்கலாம் அல்லது தூரமா எங்கேயாவது வீட்டு மேல உட்காந்து கேட்கலாம். இந்த பாடல் பாடுகிற நேரத்துல நீங்க எல்லாரும் வரிசையா முன்னாடி இதோ இந்த இடத்துல வந்து நீங்க நில்லுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்க விரும்புகிறோம். யாருக்கெல்லாம் ஜெப தேவை இருக்கோ, இப்போ முதலாவது யாரெல்லாம் நான் சொன்ன ஜெபத்தை செய்து இயேசுவை உங்க வாழ்க்கையின் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களோ நீங்க வாங்க. ரெண்டாவது, யாருக்கெல்லாம் வியாதிகள் இருக்கோ, உங்க சரீரத்துல அந்த வலி இந்த வலி, ஹாஸ்பிட்டலுக்கு போற வலி வேதனை வியாதி, யாருக்கெல்லாம் வியாதி இருக்குதோ நீங்க முன்னாடி வாங்க. யாருக்கெல்லாம் குடும்பத்துல பிரச்சனை இருக்குதோ, யாருக்கெல்லாம் குடும்பத்துல சண்டை, வீட்டுல குடிகார கணவன் குடிகார பிள்ளைங்க, உங்க வீட்டுல ஒரு சமாதானம் வேணுமோ நீங்க முன்னாடி வாங்க. அல்லது வேற என்ன ஜெப தேவைகள் உங்களுக்கு இருக்கோ கவனிங்க. நாங்க உங்களுக்கு ஜெபிக்கத்தான் போறோம், ஆனா இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. எப்படி அந்த குருடனுக்கு வாய் பேசாத இருந்தவனுக்கு இயேசு ஒரு அற்புதத்தை செய்தாரோ, எங்க ஒருத்தன் கை எப்படி சுருங்கி போய் நின்னுட்டு இருந்தவனுக்கு இயேசு ஒரு அற்புதத்தை செஞ்சாரு பாத்துங்க. இன்னைக்கு நீங்க அவர் மேல விசுவாசம் வைக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அந்த அற்புதத்தை அவர் செய்வாரு. அன்பின் பரலோக பிதாவே, இரவு நேரத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். எங்கள் வாழ்க்கையை மாற்ற ஒரு தெய்வம் இருக்கிறார். என்னுடைய வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து என்பதாக இரவு நேரத்தில் கேட்டோம் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் கேட்ட அந்த வசனத்தின்படி ஒரு மெய்யான விடுதலை, மெய்யான சமாதானத்தை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஆண்டவரே அது ஆளுகை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கிறீர், நீர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை நீர் பிரகாசிக்க பண்ணுகிறீர் ஆண்டவரே. உம்மை தேடி வருகிற ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலே உம்மை தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு மாபெரும் விடுதலையை ஆண்டவரே நீர் கொடுத்தீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இந்த இரவு அவருடைய வாழ்க்கையின் விடுதலையின் இரவாக, சந்தோஷத்தின் இரவாக, சமாதானத்தின் இரவாக, வெற்றியின் இரவாக, எல்லா கேள்விகளுக்கும் பதிலை பெற்றுக்கொண்ட இரவாக கர்த்தர் அவர்கள் தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இரவு நேரத்திலே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு தங்களை அர்ப்பணித்து தங்களுக்காக ஜெபித்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இரவு ஒரு புதிய விடுதலையை அவர்கள் உணரட்டும் அப்பா, அவர்கள் அனுபவிக்கட்டும் அப்பா, அவர்கள் வாழ்க்கையில் அதை காணட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அதை செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் கூட்டத்தை ஏற்படுத்தின ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. குறிப்பாக இந்த தெருவிலே இவ்வளவு நேரம் ஆண்டவரே எங்களோடு ஒத்துழைத்ததான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ரட்சிப்பீராக, அவர்களையும் நேசிக்கிறீர் என்கிற செய்தி அவருடைய உள்ளத்தை மாற்றுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குறிப்பாக இந்த பாகலூர் லேவட்டிலே ஆண்டவரே ஒரு பெரிய சமாதானத்தை, ஒரு பெரிய ரட்சிப்பை, ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டளையிட வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் கேட்டது போல சகல பிசாசினுடைய வல்லமைகளும் கட்டுக்களும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பகுதியில் இருந்து விடுதலையாக்கப்படுவதாக. கர்த்தர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இந்த பகுதி முழுவதிலும் தேவ ஆளுகை, தேவ சமாதானம், தேவனுடைய விடுதலை தங்கி தாபரிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும், எங்களை ஆளுகை செய்யும், எங்களை ஆசீர்வதித்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் எங்களுக்காக மரித்து மரணத்தை ஜெயித்து மூன்றாவது நாளில் உயிரோடு எழுந்த எங்கள் இரட்சகருக்கே செலுத்தி வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.